ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நேத்து நான் உங்களுக்கு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நோட்ஸ் அனுப்பிச்சிருந்தேன். JEE 2023 பிரிண்ட் அவுட் எடுத்திருந்தீங்கன்னா அதை கையில எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் இல்லைன்னா அந்த டாக்குமெண்டோட PDF ஏதாவது ஒரு மொபைல் போன்ல வச்சுக்கோங்க. ஆன்லைன்ல கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸுக்கும் அதே மொபைல் போனு, கொஸ்டினுக்கும் அதே மொபைல் போன் அப்படின்னு ரெண்டுக்கும் ஒரே போன் யூஸ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. வேற ஒரு போன்ல அந்த டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க. நாம இன்னைக்கு ஒரு 20ல இருந்து 25 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஆல்மோஸ்ட் 48 கொஸ்டின்ஸ் இருக்கு JEE 2023ல கரண்ட் எலக்ட்ரிசிட்டில. அதுல ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஒரு கம்ப்ளீட் ரெஃப்ரெஷ்மெண்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டில உங்களுக்கு என்ன ஆகும்னா நம்மளோட டிஸ்கஷன்னால டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கோங்க. எல்லாரும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுங்க. இப்படி எடுத்தாச்சடா. தி ரெசிஸ்டிவிட்டி ரோ ஆஃப் தி செமிகண்டக்டர் varies with temperature. Which of the following curve represents the correct behavior? கவனிங்க. நான் உங்களுக்கு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி டீச் பண்றப்ப ஒரு சின்ன டேபிள் ஒண்ணு கிரியேட் பண்ணேன். அந்த டேபிள்ல ஒரு காலம்ல நம்ம மெட்டீரியல் எடுத்துக்கிட்டோம், இன்னொரு காலம்ல டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டோம், இன்னொரு காலம்ல ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரெசிஸ்டிவிட்டி எடுத்துக்கிட்டோம், கடைசி காலம்ல ஆல்பா அப்படிங்கிற ஒரு டேர்மையும் அந்த காலம்ல எடுத்துக்கிட்டோம். மெட்டீரியலை ரிலேட்டட் டு எலக்ட்ரிசிட்டி நம்ம மூணா பிரிக்கலாம். கண்டக்டர், செமி கண்டக்டர், இன்சுலேட்டர் அப்படின்னு மூணா பிரிக்கலாம். இது எல்லாத்துலயும் டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணா ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆகும் அப்படிங்கறது அந்த டேபிள்ல நான் உனக்கு ஃபில் பண்ணிருப்பேன். டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்னா ரைஸ் ஆகும். இங்க டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆகும்னா டவுன் ஆயிரும், ரிவர்ஸ் ப்ரொபோஷனலா இருக்கும். இங்க டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆயிரும்னா டவுன் ஆயிரும், ரிவர்ஸ் ப்ரொபோஷனலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். எங்கெல்லாம் டைரக்ட் ப்ரொபோஷனலோ அங்கெல்லாம் ஆல்பா கோ எஃபிசியன்ட் ஆஃப் என்னது ரெசிஸ்டிவிட்டி ஆல்பா டு பி பிளஸ், இன்வர்ஸ்னா மைனஸ் அப்படின்னு ஒரு டேபிளுக்கு கீழே ஒரு ஃபார்முலா. இந்த மாதிரி நான் டீச் பண்றப்ப இதை கம்ப்ளீட் பண்ணிருப்பேன். ரொம்ப டெப்தா டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுது, டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரெசிஸ்டிவிட்டி குறையுதுங்கிறத லாஜிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். டெக்னிக்கலா ஃபார்முலாலாம் வச்சு என்ன பண்ணிருக்க மாட்டேன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டேன். ஏன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா நாம கரண்ட் எலக்ட்ரிசிட்டி படிக்கிறப்ப செமிகண்டக்டர் பத்தி படிச்சிருக்க மாட்டோம். அதனால செமிகண்டக்டர் பத்தி எந்த ஐடியாவும் இல்லாததுனால அதை பத்தி சொல்லி குழப்ப கூடாதுங்கிறதுனால நான் என்ன பண்ணிருக்க மாட்டேன்னா அன்னைக்கு டேல டேபிள் ஃபார்முலா ப்ராப்ளம் அப்படின்னு கடந்து போயிருப்போம். நான் சொன்ன இந்த டேபிளே போதும். JEE லெவல்லே இந்த டேபிள் ரிலேட்டட் கொஸ்டின் தான் கேட்கறாங்க. ஃபார்முலா கூட பெருசா அவங்க என்ன பண்றதுன்னா யூஸ் பண்றது இல்ல. அப்படியே ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் ரெண்டு ஃபார்முலா இருக்கு, எது ரைட் எது தப்புன்னு கொஸ்டின் செட்டருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அதனால அதிகமா ஃபார்முலாவை பயன்படுத்துறது இல்லை, ஃபார்முலா பேஸ்ட் ப்ராப்ளம் கேட்கறது இல்லைன்னு சொல்லியிருந்தேன். இப்ப நம்ம கொஞ்சம் டெக்னிக்கலா பேசுவோம். ஏன்னா செமிகண்டக்டர் பத்தி நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி செமிகண்டக்டர் சாப்டர்ல படிச்சாச்சு. டெக்னிக்கலா பேசுறதுன்னா என்ன, நான் டீச் பண்ண ஆர்டர்ல போனா ஓம்ஸ்லால இல்ல ஓம்ஸ்லாவோட அப்டேட்ல ரெசிஸ்டிவிட்டி ரோக்குனே ஒரு ஃபார்முலா கிடைக்கும். என்ன ஃபார்முலானா M டிவைடட் பை NE ஸ்கொயர் டவு. இப்ப நான் ரெண்டா பிரிக்கிறேன். ஒரு சைடுல கண்டக்டர், இன்னொரு சைடுல என்ன அப்படின்னா இன்சுலேட்டர். கண்டக்டர்ல ஆல்ரெடி நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கண்டக்டர்னா என்னப்பா, எந்த மெட்டீரியல் அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான நாம எந்த எனர்ஜியும் கொடுக்காம ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிருச்சோ அந்த மெட்டீரியல் தான் என்னது கண்டக்டர். ஸோ கண்டக்டர்ல ஆல்ரெடி நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்ப நீங்க டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணீங்கன்னா இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்லாம் ரொம்ப மோசமா தாறுமாறா மூவ் ஆகும். தாறுமாறா அது மூவ் ஆச்சுன்னா அடிக்கடி கொலைட் ஆயிட்டே இருக்கும். இங்க இருக்கிற டவுங்கிறது யார் அப்படின்னா கொலிஷன் டைம்.
ஒரு கொலிஷனுக்கும் அடுத்த கொலிஷனுக்கும் நடுவுல இருக்கிற டைம் தான் கொலிஷன் டைம். அடிக்கடி கொலைட் ஆயிட்டே இருந்தது அப்படின்னா கொலிஷன் டைம் என்ன இருக்குன்னு அர்த்தம்னா குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அடிக்கடி கொலைட் ஆகுதுன்னா உடனே கொலிஷன் நடக்குதுன்னு அர்த்தம். அப்போ கொலிஷன் டைம் ரெடியூஸ் ஆயிருச்சுன்னு அர்த்தம். கொலிஷன் டைமும் ரோவும் எப்படி இருக்கு? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப கொலிஷன் டைம் ரெடியூஸ் ஆயிருச்சுன்னா ரோ என்ன ஆயிரும்? இன்க்ரீஸ் ஆயிரும். அப்ப டெம்பரேச்சர் அதிகமாக ரோ அதிகமாகுது. ஆரோட டிசைன் ஃபார்முலா ரோ எல் பை ஏ. இதுவும் நாம அதே ஓம்ஸ் லால தான் படிச்சிருப்போம். அப்ப ரோ அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆயிரும்? அதிகமாயிரும். அதை தான் நம்ம சிம்பிளா டேபிள்ல எழுதிருக்கோம். நீ என்சிஆர்டி எக்ஸாம்ல இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் எடுக்கலாம். ஏன் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்லயே சில நேரங்கள்ல குழப்புவாங்க. இந்த மாதிரிலாம் சாய்ஸஸ் கொடுப்பாங்க. டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சுன்னா எது அதிகமாகும் எது கம்மியாகும்னு கேட்பாங்க. அந்த டேபிள்குள்ள கேட்டுட்டா ஓகே, லைக் திஸ் இந்த கொஸ்டின் மாதிரி டேபிள்குள்ள போட்டு கேட்டா ஓகே. கொஞ்சம் வெளியே போனாங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் இருந்தா நல்லா இருக்கும். இப்ப செமிகண்டக்டருக்குள்ள வருவோம். இன்சுலேட்டர் ஆர் செமிகண்டக்டர் ரெண்டுக்கும் ஒரே நேச்சர் தான். நார்மல் டெம்பரேச்சர்ல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸே இருக்காது. நீங்க டெம்பரேச்சர் ரைஸ் பண்ண ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதிகமாயிடும். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் ரெசிஸ்டிவிட்டி எப்படி இருக்கு? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா. அப்ப ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதிகமாயிருச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி ரோ குறைஞ்சிடும். ரோவும் ஆரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா. அப்ப ரோ குறைஞ்சிருச்சுன்னா ஆரும் குறைஞ்சிடும். அதுதான் இங்க எழுதிடும். டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிடும், டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிடும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அப்ப இந்த கொஸ்டின்ல டெம்பரேச்சருக்கும் ரெசிஸ்டிவிட்டிக்கும் உள்ள கிராஃப் ஃபார் செமிகண்டக்டர் கேட்டிருக்காங்க. ரெண்டு எப்படிப்பா இருக்கு? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா பிளாட் லைனா வராது, கர்வ்டு லைனா வரும். அப்ப ரெசிஸ்டிவிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கும் உள்ள கிராஃப் இதுதான். இது ஆப்ஷன் டில இருக்கு. நீங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரெக்கார்டட் வீடியோவை பார்த்து என்ன பண்ணிக்கணும்? இப்ப சொன்ன எக்ஸ்பிளனேஷனை ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சுக்கணும். தியரி எக்ஸாம்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், நியூமரிக்லயும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதையே கொஸ்டினா என்ன பண்ணலாம் மாற்றும். நீங்க கண்டக்டர் போறப்ப ஆல்ரெடி எலக்ட்ரான் இருக்கும். நீ டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணா தேவையில்லாம எலக்ட்ரான் என்ன ஆகும்னா ரேண்டமா மூவ் ஆகி நிறைய கொலிஷன்ஸை கிரியேட் பண்ணும். கொலிஷன் உடனே நடந்தா கொலிஷன் டைம் குறைஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு சினாரியோவே அதுல இருக்காது. இது கான்ட்ரடிக்டான மெட்டீரியல். இன்சுலேட்டர்ல எலக்ட்ரான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா நியூக்ளியஸோட டைப் போட்டிருக்கும், வேலன்ஸ் எலக்ட்ரான்லாம். அதனால ஃப்ரீ எலக்ட்ரான் சுத்தமா இருக்கு. செமிகண்டக்டர் நம்ம படிச்சிருக்கோம், கோவலன் பாண்ட் கிரியேட் ஆயிடும். அதனால ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்காது. நீ பாண்டை உடைக்கணும். அப்ப டெம்பரேச்சர் ரைஸ் ஆனா என்ன ஆகும்? பாண்டு உடைஞ்சு எலக்ட்ரான் வெளியே வரும். எலக்ட்ரான் வெளியே வந்துச்சுன்னா கரண்ட் ரைஸ் ஆகும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ரோ என்ன ஆயிடும்? குறைஞ்சிரும். ஆர் என்ன ஆயிடும்? குறைஞ்சிரும். அதை டெக்னிக்கலாவே பேசலாம். when electrons get increased, rho get reduced. அந்த மாதிரி சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் தான். நான் நோட்ஸ்ல எவ்வளவுதான் எழுதிருப்பேன், ஆன்சர் டீன் தான் போட்டிருப்பேன். ரோவும் டியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சிம்பிளா முடிச்சிருப்பேன். அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு போதும். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும். ஓகே தானே? செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் ஸ்டைல் நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம். ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி கேட்டிருக்காங்க. பாக்ஸ் மாதிரி இருக்கு 3 ரெசிஸ்டன்ஸ், பாக்ஸ் மாதிரி இருக்கு 5 ரெசிஸ்டன்ஸ். இந்த மாதிரி வந்தா மட்டும் நீ அந்த நெட்வொர்க்கை ரீட்ரா பண்ணு. பொதுவா நெட்வொர்க் ரிடக்ஷன்ல நான் ரீட்ராவுக்கு என்கரேஜே பண்ண மாட்டேன். பாக்ஸ் வந்தா மட்டும், பிளாட் பாக்ஸஸ் மாதிரி இருந்ததுன்னா அப்ப மட்டும் நீ என்ன பண்ணிக்கலாம்? ரீட்ரா பண்ணிக்கலாம். ரீட்ரா பண்றது நல்லது. எப்படி ரீட்ரா பண்றது? முதல்ல ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எழுதிடுவோம். 20 கிலோ ஓம், இதுவும் 20 கிலோ ஓம், இது 10 கிலோ ஓம். இதை நீ வெர்டிகலா வந்து 20 கிலோ ஓம். அப்புறம் இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பின்னு மார்க் பண்ணி. இது யாருன்னா சி. இப்ப சால்வ் பண்ண என்ன இருக்கு? ஏல இருந்து டிக்கு வெறும் ஒயர் போகுது. ஏ டு டி வெறும் ஒயர். ஏல இருந்து சிக்கு ஒரு 20 கிலோ ஓம் கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப ஏ டு சி 20 கிலோ ஓம். பில இருந்து சிக்கு வெறும் ஒயர், பி டு சி வெறும் ஒயர். பில இருந்து டிக்கு என்ன ஆயிருக்குன்னா ஒரு 10 கிலோ ஓம் கனெக்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி ரீட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து கெப்பாசிட்டர்ல ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ், ரெசிஸ்டார்ல ஈக்குவலன்ட் ரெசிஸ்டார் கண்டுபிடிக்கிற மாதிரி நிறைய ப்ராப்ளம் டீச் பண்ணிருப்பேன். எந்த ப்ராப்ளத்திலயும் ரீட்ராவுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்க மாட்டேன்.
என்ன சஜஸ்ட் பண்ணிருப்பேன்னா, வெறும் ஒயரா இருந்தா கலட்டி மாட்டிக்கலாம்னு லோக்கலா ஒரு வேர்டை பயன்படுத்தி ஒரு லாஜிக் சொல்லியிருப்பான். அதை தான் சஜஸ்ட் பண்ணியிருப்பான். ஆனா அதே மாதிரியான ப்ராப்ளம்ல பாக்ஸ் வரப்ப ரீட்ரா பண்ணிருப்போம். வேற எங்கேயும் பெருசா ரீட்ரா பண்ணிருக்க மாட்டேன். இப்ப இதே பாக்ஸ் பிளாட்டா இல்லாம கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்ல எல்லாம் இருந்தா ரீட்ரா பண்ணிருக்க மாட்டேன். பாக்ஸ் எனக்கு கம்ஃபர்டபுளா தோணுச்சுன்னா நான் அப்பெல்லாம் என்ன பண்ணிருக்க மாட்டேன்னா ரீட்ரா பண்ணிருக்க மாட்டேன். இந்த லுக்குக்கு மட்டும்தான் ரீட்ரா பண்ணிருப்பேன். இதுல நான் வெறும் ஒயரை தான் பாக்குறேன். வெறும் ஒயர்னா என்ன பண்ணிக்கலாம்னா கலட்டி மாட்டிக்கலாம். அப்ப இந்த ஏ டெர்மினலை இங்க இருந்து கலட்டி டில ஜாயின் பண்ணலாம். இங்கேயும் பண்ணலாம், இங்கேயும் பண்ணலாம், இங்கேயும் பண்ணலாம், இங்கேயும் பண்ணலாம், இங்கேயும் பண்ணலாம், இங்கேயும் பண்ணலாம். நான் இங்க பண்றேன். அதே மாதிரி பிஏ கலட்டி நான் இந்த இடத்துல பண்றேன். அப்ப இந்த 20 கிலோவும் அப்படியே இருக்கும். இதை கலட்டி இங்க சேர்த்துட்டேன் 20 கிலோவும். இதை கலட்டி இங்க சேர்த்துட்டேன் 10 கிலோவும். ஆக்சுவலா இதோட பேர் டி. நான் ஏவை கொண்டு வந்து இங்க ஜாயின் பண்ணிட்டேன், ஏன்னு சொல்லலாம். இதோட பேர் சி. பியை கொண்டு வந்து இங்க ஜாயின் பண்ணிட்டதுனால பின்னு சொல்லலாம். இப்ப கிறிஸ்டல் கிளியரா புரியுது இந்த 3 ரெசிஸ்டார் எப்படி இருக்கு, பேரலா இருக்கு. பேரலல்ல ஈக்குவலன் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா, 1/R1 + 1/R2 + 1/R3. இப்ப நான் எல்சிஎம்மா 20 எடுத்துக்கிறேன். 20ல 20 1 டைம், அகைன் 20ல 20 1 டைம், 20ல 10 2 டைம்ஸ், அப்போ 4/20. இதுல இருந்து ஆர்பி கண்டுபிடிச்சா 20/4 வரும், விச் இஸ் 5 கிலோ. நான் உனக்கு அகைன் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காண்டி இவ்வளவு டீடைல் தான் சொல்றேன். நீ எக்ஸாம்ல இதை பார்த்துட்டாவே என்ன பண்ணிடலாம், மூணுமே பேரலும் முடிவு பண்ணிடலாம். இதுலயே கெப்பாசிட்டர் வச்சு வரும், இண்டக்டர் வச்சு. இதே மாதிரி இங்கேயும் ரெசிஸ்டார் இங்கேயும் ரெசிஸ்டார் வந்து அது என்னது V-ஸ்டோன். நீ ரீட்ரா பண்ணலாம், இல்ல ரீட்ரா பண்ணாமலே பேலன்ஸ் ஆகுதான்னு வெரிஃபை அப்படியும் பண்ணலாம். நீ அப்ப ஸ்பீட் அப் பண்ணு. நான் பண்ற மாதிரி வளவளன்னு பண்ணிட்டு கவனமா இருந்துட்டு அவசரத்துல 20 20 இந்த 10 கண்ணுக்கு எப்படி தெரியும், 20 மாதிரியே தெரியும். தப்பு தப்பா டேட்டா போட்டு என்ன பண்ணுது. கிளியர் தானே? இது மாதிரி நிறைய பார்த்தாச்சு. இப்ப அடுத்து என்ன, தேர்ட் கொஸ்டின். In a metallic conductor, under the applied electric field, the free electrons of the conductor அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டக்டர்ல நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும்பா. நான் இப்போ ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறேன், அவங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் போட்டுக்கிறேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா ஒரு பக்கம் பிளஸ் பிளேட், இன்னொரு பக்கம் மைனஸ் பிளேட் வர மாதிரி பண்ணணும். அதை செம ஈஸியா பண்ணலாம். எப்படின்னா ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டா, பேட்டரி கனெக்ட் பண்ணா பிளஸ் மைனஸ்னால எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜெனரேட் ஆகும். இப்ப என்னப்பா ஆகும், இந்த மைனஸ் எலக்ட்ரானை ரிப்பல் பண்ணும், பிளஸ் என்ன பண்ணும், எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும். அப்ப எலக்ட்ரான்லாம் ஃப்ரம் மைனஸ் டு பிளஸ் டெர்மினல் இப்படி ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். இப்ப நான் போட்டிருக்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாலாம் போகாது, இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டுன்னா அதோட ட்ராக் வந்து ஜிக்ஜாக்கா இருக்கும். ஆவரேஜா என்ன சொல்லலாம்னா கர்வ்டு பாத்னு சொல்லி. இப்ப இந்த டைம்ல எலக்ட்ரான் இங்க இருக்கு, அடுத்த டைம்ல எங்க எலக்ட்ரான் இருக்கு அப்படின்ட்டு எலக்ட்ரானோட ட்ராக் நீ ஐடென்டிஃபை பண்ணா இங்க இருந்து இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும், இப்படி போயிருக்கும், இப்படி எல்லாம் போயிருக்கும். தட்டு தடுமாறி போகும். ஏன்னா கூட்டமா இங்க நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஆட்டம்ஸ் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், மெட்டல் சர்ஃபேஸ் இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரீயாலாம் இருக்காது. அப்ப இந்த போர்டு மைனஸ், அந்த பக்கம் பிளஸ், நான் ஒரு எலக்ட்ரான் நான் கேஷுவலா நடந்தெல்லாம் போயிருந்தேன். இங்கிட்டு போதுவா இங்கிட்டு போதுவா, அந்த பிளஸ் என்னை இழுக்கும், மைனஸ் என்னை தள்ளும். அப்படின்னா எப்படி இருக்கும், சரிகட்டு போற மாதிரி இருக்கும் தமிழ்ல சொல்றதா இருந்தா. அப்ப ஜிக்ஜாக்கா பாக்கணும். ஸ்டேட் போர்டு நியூ எடிஷன்லாம் அந்த பாத் கொடுத்துருப்பாங்க, சும்மா அவங்களா ஜிக்ஜாக் போட்ட மாதிரி கொடுத்துருப்பாங்க. நியூ எடிஷன் புக்ல இருக்கும், வேற புக்ல நான் பெருசா பார்த்தது இல்லை. நம்மளுக்கு ரிசல்ட் என்னன்னா ஓவரால அதை கர்வ்டு பாத்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்ட்ரைட் பாத் வராது, ஆப்ஷன்ஸ்ல ஸ்ட்ரைட் பாத்னு ஒண்ணு இருக்கு, அது வராது. அப்புறம் வந்து யூனிஃபார்ம் ஸ்பீட்ல போகும்னு சொல்றாங்க, அதுக்கும் வாய்ப்பு இல்லை. நான் இந்த டைட்டில் நடத்துறப்பதான் எலக்ட்ரான் பட்டு பட்டு வேற வேற டைரக்ஷன்ல தட்டு தடுமாறி பிளஸுக்கு போறப்ப அதோட ஸ்பீட் மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் ட்ரிப்ட் ஸ்பீட், ட்ரிப்ட் வெலாசிட்டி போட்டிருக்கோம். அதனால டி ஆப்ஷன் வராது. ஹையர் பொட்டன்சியல் டு லோவர் பொட்டன்சியல் போங்கிறாங்க, கிடையாது. எப்பயுமே லோவர் பொட்டன்சியல் தான் என்ன ஆகும், எலக்ட்ரான் ஹையர் பொட்டன்சியலுக்கு போகும். அதனால ஏ ஆப்ஷன் என்ன பண்ணணும், மித்த 3 ஆப்ஷன் ராங்னு கன்ஃபார்ம் பண்ணி ஏ ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஏ ஆப்ஷன்ல கர்வ்டு பாத்னு வருது, லோவர் டு ஹையர் பொட்டன்சியல் போகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நான் தேர்ட்ன வரையும் ஜிக்ஜாக் பார்த்த நம்ம அப்ராக்சிமேட்டா என்ன சொல்லலாம், கர்வ்டு பாத்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு லாஜிக் வரும். அதனால தேர்ட் கொஸ்டினுக்கு ஏ ஆப்ஷன். ஃபோர்த் கொஸ்டின் ஒரு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு ஸ்டைல்.
சிங்கிள் பேட்டரி ப்ராப்ளம். சிங்கிள் பேட்டரி ப்ராப்ளம் வந்து ஈஸி, ஆனா டைம் ஆகும் நிறைய. அதனால என்ட்ரன்ஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. தி கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தி R2 கேட்டிருக்காங்க. இது ஒரு 8 வோல்ட் பேட்டரி. நான் நெட்வொர்க்கை வரைஞ்சுக்கிறேன். சிங்கிள் பேட்டரி ப்ராப்ளத்துல நம்மளுக்கு ஒரு நல்ல பிராக்டிஸ் வந்துருச்சுன்னா கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிக்கலாம். பட் கரண்ட் கேட்டதுனால நான் என்ன பண்ண மாட்டேன்னா டெஃபினட்டா ஸ்பீடப் பண்ண மாட்டேன். கொஞ்சம் பொறுமையா தான் போவேன். அதுதான் நல்லது. இதுல இது 2 ஓம், இது 4 ஓம், இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் R2. அதனால அதை மட்டும் நேம் பண்ணிக்கிறேன். மித்த ரெசிஸ்டன்ஸை நேம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணல. ஏன்னா கரண்ட் த்ரூ R2 தான் கேட்டிருக்காங்க. எது R2ங்கிறத நோட்டீஸ் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இப்போ யோசிக்க ஆரம்பிக்கணும்ப்பா. சிங்கிள் பேட்டரி ப்ராப்ளத்துல கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டார் ஆர் சம் அதர் திங் இன் ரெசிஸ்டார், பவரோ வோல்டேஜோ இதெல்லாம் ஏதோ ஒரு ரெசிஸ்டாருக்கோ நிறைய ரெசிஸ்டாருக்கோ கால்குலேட் பண்ண சொல்றாருன்னா நான் சொல்லியிருக்கிற ரூட் ஃபார்வர்ட்ல ப்ராப்பரா சால்வ் பண்ணிட்டு ரிவர்ஸ் பண்ணுங்க. நீ KVL KCL அப்ளை பண்ண மாட்டீங்க. ஃபார்வர்ட்ல ப்ராப்பரா சால்வ் பண்ணாம ஜம்ப் பண்ணி போயிட்டேன்னா ரிவர்ஸ் வரப்ப கஷ்டமா. அதனால இங்க சோம்பேறித்தனம் படாம என்ன பண்ணணும், ஃபார்வர்ட்ல ப்ராப்பரா சால்வ் பண்ணலாம். சிங்கிள் பேட்டரி ப்ராப்ளத்துல ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அட்வான்டேஜ்னா அந்த பேட்டரியில இருந்து மட்டும்தான் கரண்ட் வரும். சோ வந்த கரண்ட்டை நான் ஐன்னு போட்டுக்கிறேன். இந்த ஐ வந்து ரெண்டா பிரியும். கரண்ட் ரெண்டா பிரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஸ்டைலுக்கு படி பேரலுக்கான ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அப்போ செகண்ட் கண்டிஷன் ஆகுதான்னு பாருங்க. ஆகல. ஏன்னா இந்த ரெசிஸ்டாருக்கு இந்த ரெசிஸ்டாருக்கு பிகினிங் கரெக்டா இருக்கு, எண்டு வேற வேற இடத்துல. அப்ப இது ரெண்டும் பேரலல் கிடையாது. பேரலல் கிடையாதுன்னா சீரீஸ்னு அர்த்தம் கிடையாது. பேரலல் கிடையாது, அவ்வளவுதான். அதுக்கடுத்து நீங்க ஸ்பிளிட் பண்ணப்பட்ட கரண்ட் எடுத்துக்கிட்டு டிராவல் பண்ணும். அப்ப இதுல போற கரண்ட் இங்க வந்து என்ன ஆகுதுன்னா ரெண்டா பிரியுது. திருப்பி கரண்ட் ரெண்டா பிரியுதுன்னா பேரலலுக்கான ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு அர்த்தம். செகண்ட் கண்டிஷன் ஆகுதான்னு பார்க்கணும். ஆகல. ஏன்னா இந்த ரெண்டு ரெசிஸ்டாருக்கும் பிகினிங் கரெக்டா இருக்கு, எண்டு வேற வேற இருக்கு. அப்படின்னா இந்த கரண்ட் எடுத்துட்டு டிராவல் பண்ணுவோம். இந்த கரண்ட் இங்க வந்து ரெண்டா பிரியுது. கரண்ட் ரெண்டா பிரிஞ்சிருச்சுன்னா பேரலலுக்கான ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு அர்த்தம். செகண்ட் கண்டிஷன் ஆகுதான்னு பார்க்கணும். ஆகல. ஏன்னா இந்த ரெண்டு பேருக்கு பிகினிங் கரெக்டா இருக்கு, எண்டு இதுக்கு இங்க இருக்கு, இதுக்கு இங்க இருக்கு. அப்ப இதை எடுத்துட்டு டிராவல் பண்றேன். இதுல என்ன கரண்ட் போகுதோ அதே கரண்ட் தான் இதுலயும் போகுது. அப்ப இந்த 4 ஓம் 2 ஓம்லயும் ஒரே கரண்ட் ஃப்ளோ ஆறதுனால இது ரெண்டு என்னது சீரீஸ் பண்ணா 6 ஓம்னு வரும். அதை நீங்க எங்க டிரா பண்ணலாம்னா ஒண்ணு இதோட லொகேஷன் இல்ல இதோட லொகேஷன்ல டிரா பண்ணலாம், இல்லைன்னா கொஞ்சம் நெளிச்சு கூட டிரா பண்ணலாம். அப்ப டிரா பண்ணி அடுத்த டயக்ராம் போடும். 8 வோல்ட் பேட்டரியை டிஸ்டர்ப் பண்ணல, இந்த 4 ஓமை டிஸ்டர்ப் பண்ணல, இந்த 2 ஓமை டிஸ்டர்ப் பண்ணல, இந்த 3 ஓமை டிஸ்டர்ப் பண்ணல, அக்ராஸா ஒரு 3 ஓம் இருக்கு அதையும் டிஸ்டர்ப் பண்ணல, இந்த 6 ஓமையும் டிஸ்டர்ப் பண்ணல, இந்த லைனையும் டிஸ்டர்ப் பண்ணல. இது என்னது சீரீஸ்னு தெரிஞ்சிருச்சு. சீரீஸ்ல நீங்க ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன ஆயிரும்னா 6 ஓம். 4 + 2 6. ஒன்ஸ் புது நெட்வொர்க் கிடைச்சதுக்கு அப்புறம் பழச மறந்து திருப்பி பேட்டரில இருந்து கரண்ட் எடுத்துட்டு டிராவல். ஸோ இங்க வர கரண்ட் எனக்கு ரெண்டா டிவைட் ஆகுது. அஸ் யூசல் பேரலுக்கான ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு, கரண்ட் டிவைட் ஆயிருக்கு. செகண்ட் கண்டிஷன் ஆகல. அப்ப ஸ்பிளிட் பண்ணப்பட்ட கரண்ட் எடுத்துட்டு டிராவல் பண்ணும். இதுல போற கரண்ட் இங்க வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா அகைன் ரெண்டா டிவைட் ஆகுது. கரண்ட் ரெண்டா டிவைட் ஆயிடுச்சுன்னா பேரலுக்கான ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அர்த்தம். ஆனா செகண்ட் கண்டிஷன் ஆகல, பிகினிங் இங்க இருக்கு, எண்டு வேற வேற இடத்துல இருக்கு. அப்ப இங்க ஸ்பிளிட்டான கரண்ட் எடுத்துட்டு டிராவல் பண்ணுங்க. இந்த கரண்ட் இங்க வந்து ரெண்டா பிரியுது. பேரலுக்கான ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. எப்படிப்பா, இந்த ரெண்டு ரெசிஸ்டாருக்கும் பிகினிங் இங்க இருக்கா, ரெண்டு ரெசிஸ்டாருக்கு எண்ட் இங்க இருக்கு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒயர் எவ்வளவு வேணாலும் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் டயக்ராம்ல. அப்ப இந்த ரெண்டு 6ம் பேரலா இருக்கு. 6ஐயும் பேரலல் பண்ணா 3 ஓம்னு வந்துடும். இதை வச்சு அடுத்த டயக்ராம் போடுவோம். இந்த டயக்ராம்ல நான் 8 வோல்ட் பேட்டரியை டிஸ்டர்ப் பண்ணல, இந்த 4 ஓமை டிஸ்டர்ப் பண்ணல, இந்த 2 ஓமை டிஸ்டர்ப் பண்ணல, இந்த 3 ஓமை டிஸ்டர்ப் பண்ணல, டயகனலா இருக்கிற 3 ஓமை டிஸ்டர்ப் பண்ணல. இந்த ரெண்டு 6ஐயும் பேரலல் பண்ணா என்ன ஆயிரும்னா எனக்கு வந்து 2 ஓம்னு. இது எவ்வளவுப்பா செக் பண்ணுங்க, கொஸ்டின்ல பாருங்க. 6ஐயும் பேரல் பண்ணா 3 ஓம்னு வந்து. அடுத்து புதுசா திருப்பி நீங்க யோசிக்காது. பேட்டரில இருந்து கரண்ட் வருது, வந்த கரண்ட் ரெண்டா பிரியுது, பேரலுக்கான ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, செகண்ட் ஆகல. ஏன்னா பிகினிங் இங்க இருக்கு, எண்டு வேற இருக்கு.
இப்ப நான் ஸ்பிளிட் பண்ணப்பட்ட கரண்ட் எடுத்துக்கிட்டு டிராவல் பண்ணி இங்க வந்தா ரெண்டா பிரியுது. கரண்ட் ரெண்டா பிரியுதுன்னா பேரலலுக்கான ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு அர்த்தம். செகண்ட் கண்டிஷன் ஆகல. ஏன்னா ரெண்டு பேருக்கும் பிகினிங் இங்க இருக்கு, எண்டு வேற வருது. அப்ப நான் இந்த கரண்ட் எடுத்துட்டு டிராவல் பண்றப்ப எனக்கு ஐடியா கிடைக்குது. இதுல போற கரண்ட் இதுல போற கரண்ட் எப்படிப்பா இருக்கு? ஒரே கரண்டா இருக்கு. ஒரே கரண்டா இருந்ததுன்னா என்னது? சீரிஸ். அப்ப 3 + 3 என்ன ஆயிரும்னா 6 ஓம்னு வந்துரும். 6 ஓம்னா அடுத்த நெட்வொர்க் எப்படி இருக்கும்? சோ நான் 8 வோல்ட் பேட்டரிய டிஸ்டர்ப் பண்ணல. இந்த 4 ஓம டிஸ்டர்ப் பண்ணல. இந்த 2 ஓம டிஸ்டர்ப் பண்ணல. டயகனலா இருக்கிற இந்த 3 ஓமையும் நான் என்ன பண்ணல? டிஸ்டர்ப் பண்ணல. இது ரெண்டையும் சீரிஸ் பண்ணி 6ன்னு போடுறோம். எங்க வரையலாம்னா ஒண்ணு இதோட லொகேஷன் இல்ல இதோட லொகேஷன் எதுல வேணாலும் வரும். திருப்பி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ பேட்டரியில இருந்து கரண்ட் வருது, வந்த கரண்ட் ரெண்டா டிவைட் ஆகுது. கண்டிஷன் ஆஃப் பேரலல் ஒன்னு சாட்டிஸ்ஃபை ஆகுது, ரெண்டாவது ஆகல. பிகினிங் ஒரே இடத்துல இருக்கு, எண்டு வேற வேற. திருப்பி இங்க இருந்து கரண்ட் எடுத்துட்டு இங்க வாங்க, ரெண்டா டிவைட் ஆகுது. பேரலுக்கான ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, செகண்ட் கண்டிஷன் ஆகுது. ஏன்னா ரெண்டு பேருக்கும் பிகினிங் ஒரே இடத்துல இருக்கு. இந்த 3க்கு எண்ட் இங்க இருக்கு, 6க்கு நான் எக்ஸ்ட்ரா ஒயர் போட்டு இங்க சேர்த்துட்டேன். அப்ப இந்த 3 6 என்ன பண்ணா பேரலல். 3ஐயும் 6ஐயும் பேரலல் பண்ணா 2 ஓம். அப்ப அடுத்த டயக்ராம் 8 வோல்ட் பேட்டரியை டிஸ்டர்ப் பண்ணல, 4 ஓம டிஸ்டர்ப் பண்ணல, இந்த 2 ஓம டிஸ்டர்ப் பண்ணல, 3ஐயும் 6ஐயும் பேரலல் பண்ண 2 ஓம் இருக்கு. திருப்பி ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணு. ஸோ பேட்டரியில இருந்து கரண்ட் வருது, வந்த கரண்ட் எனக்கு ரெண்டா டிவைட் ஆகுது. அப்ப பேரலலுக்கான ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஆனா செகண்ட் ஆகல. பிகினிங் இங்க இருக்கு, எண்டு வேற வருது. அடுத்து இந்த கரண்ட் எடுத்து டிராவல் பண்றப்ப இங்க என்ன கரண்ட் போகுதோ அதே கரண்ட் தான் என்ன ஆகுது இதுலயும் போகுது. அப்ப இது ரெண்டு என்னவா இருக்குன்னா சீரிஸா இருக்கு. அப்போ 4 ஓம்னு போட்டுடலாம். அப்ப 8 வோல்ட் பேட்டரி இந்த 4 ஓம டிஸ்டர்ப் பண்ணல, இது ரெண்டையும் சீரிஸ் பண்ணா 4 ஓம். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு 4 ஓமும் இப்ப எப்படி இருக்கு? பேரலல்னு கிளியரா தெரியுது. அப்ப அடுத்த நெட்வொர்க் 8 வோல்ட் பேட்டரி 4ஐயும் 4ஐயும் பேரலல் பண்ணா 2 ஓம். இப்ப நீங்க கரண்ட் கண்டுபிடிங்க. கரண்டோட ஃபார்முலா என்னப்பா? சிங்கிள் பேட்டரி சிங்கிள் ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சுன்னா ஓம்ஸ் லா படி பேட்டரி பை ரெசிஸ்டன்ஸ். பேட்டரி 8 வோல்ட், ரெசிஸ்டன்ஸ் 2, அப்ப 4 ஆம்பியர். இப்ப இதை எடுத்துட்டு ரிவர்ஸ். நீ ஃபார்வர்ட்ல சோம்பேறித்தனம் படாம வந்தா ரிவர்ஸ் ஈஸியா போலாம். இப்ப என்கிட்ட விட்டா 2 ஆம்பியர்னு ஈஸியா சொல்லிடுவான். எப்படி? இது ரெண்டும் சீரிஸ் 6 பேரல் பண்ணா 3, அதோட இது சீரிஸ் 6 3 பேரல் பண்ணா 2, அந்த 2 இந்த 2 சீரிஸ், அப்ப 4 பேரல் பண்ணா 2. இங்கே வேலையை முடிச்சிருவோம். நீயும் அதே மாதிரி பண்ணலாம். ரிவர்ஸ் எப்படி வரும்? நான் எந்த இடத்துலயும் சோம்பேறித்தனம் பண்ணல பாருங்க, கரெக்டா வரும். இப்ப ரிவர்ஸ் போறது ஈஸியா இருக்கும். பேட்டரில இருந்து டெலிவர் ஆகுற கரண்ட் எவ்வளவுப்பா? 4 ஆம்பியர். பேட்டரில இருந்து டெலிவர் ஆகுறது 4 ஆம்பியர். இங்க வந்து ரெண்டா பிரியுது. அப்ப இதுல எவ்வளவுப்பா போகும்? 2 2. ஏன்பா 2 2ன்னு பிரியுது? ரெண்டுமே ஈக்குவல். இதை வச்சு இங்க வாங்க. பேட்டரில இருந்து டெலிவர் ஆனது எவ்வளவு? 4 ஆம்பியர். இதை பார்த்து இது எழுதிருக்கு. இதுல எவ்வளவுப்பா போகுது? 2 ஆம்பியர். இப்ப இதுக்கும் இதுக்கும் எப்படி இருக்கு? லுக் வைஸ் டிஃபரன்ஸ் வருதா? பழைய நெட்வொர்க்குக்கும் புது நெட்வொர்க்குக்கும் லுக் வைஸ் எப்ப டிஃபரன்ஸ் வருதோ அப்ப அந்த இடத்துல டிசிஷன். அது வரையும் ப்ரீவியஸ பார்த்து எழுதி. இப்ப டிசிஷன் எடுங்க. 4ல 2 இங்கிட்டு போயிருச்சுன்னா மிச்சம் 2 இங்கிட்டு போகும், அந்த 2 தான் இதுல போகும். இதை வச்சு இதுல எழுதுங்க. இங்க எவ்வளவுப்பா போட்டிருக்கோம்? 4 ஆம்பியர். இதுல எவ்வளவுப்பா போகுது? 2 ஆம்பியர். இந்த 2 ஓம்ல எவ்வளவுப்பா போகுது? 2 ஆம்பியர். இங்க வந்துடும். இப்ப என்னப்பா ஆகுது? லுக் மாறுதா? லுக் மாறுனுச்சுன்னா கரண்ட் மாறிடும். இப்ப இங்க வர 2 ஆம்பியர் என்ன ஆகும்? ரெண்டா டிவைட் ஆகும். இப்ப நீ 1 1 போட முடியாது. ஏன்னா இது 3 ஓம், இது 6 ஓம். ரெசிஸ்டன்ஸ் மாறிடுச்சு. அதனால நான் இங்க போற கரண்ட் I1, இங்க போற கரண்ட் I2ன்னு எடுத்துக்கிறேன். இந்த I2 இப்ப கண்டுபிடிக்கும். அதுக்குதான் நான் உனக்கு கரண்ட் டிவிஷன் ரூல்னு ஒரு ரூல் நடத்திருக்கேன். அந்த ரூல் படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி கரண்ட் எழுதிருங்க 2 ஆம்பியர். கீழே ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணி எழுதிருங்க. அப்ப இது 9 ஓம், இதுவும் 9 ஓம். உனக்கு I1 வேணும்னா 6ஆல மல்டிப்ளை பண்ணு, I2 வேணும்னா 3ஆல மல்டிப்ளை. இப்ப இதையும் நீங்க 3ஆல கேன்சல் பண்ணா 2 into 3 என்ன ஆயிரும்னா 4/3 வந்துடும். இதையும் 3ஆல கேன்சல் பண்ணா 2/3 வந்துடும். இப்ப இந்த I1 வந்து எவ்வளவு அப்படின்னா 4/3 ஆம்பியர். I2 எவ்வளவு அப்படின்னா 2/3. இதை வச்சு இங்க வாங்க. இங்க எவ்வளவுப்பா போகுது? 4. அதை பார்த்து எழுதிரு. இதுல எவ்வளவுப்பா போகுது? 2 ஆம்பியர். இதுல எவ்வளவு போகுது? 2 ஆம்பியர். அந்த 2 ஆம்பியர் தான் இங்க வந்து ரெண்டா பிரியுது. இதுல எவ்வளவு போகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 4/3. அப்ப இதுல எவ்வளவுப்பா போகணும்? 2ல 4/3 கிட்ட போயிடுச்சுன்னா ரிமைனிங் 1/3. சாரி 2/3 கிட்ட போகும். அப்பதான் 4/3 + 2/3 6/3 = 2 வரும். இந்த லுக் இங்க இல்ல, வேற லுக் இருக்கு.
வேற லுக் எப்ப வருதோ அப்ப நீ டிசிஷன் எடு. அது வரையும் பார்த்து எடு. திருப்பி இங்க வாங்க. இங்க எவ்வளவு போட்டிருக்கோம் 4. இதுல எவ்வளவு போகுது 2. இந்த 2 ஆம்பியர்ல 2 ஆம்பியர், சரி 2 ஓம்ல 2 ஆம்பியர், இங்கேயும் 2 ஆம்பியர். இந்த 3 ஓம்ல எவ்வளவு போகுது 4/3 ஆம்பியர். இந்த 3 ஓம்ல எவ்வளவு போகுது 2/3 ஆம்பியர். இந்த 2/3 வந்து இப்ப ரெண்டா பிரியுது. எவ்வளவு போறோம் 1/3 ஆம்பியர் 1/3 ஆம்பியர். ஏன்பா ரெண்டே ஈக்குவலா பிரிச்சிருக்கோம்? ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ். இதை வச்சு பார்த்து எழுதுங்க. இதுல எவ்வளவு 4, இதுல 2, இதுல 2. நான் இதை பார்த்து தான் எழுதுறேன். இங்க 2, இங்க 4/3, இங்க 2/3, இங்க 1/3. இந்த 6 ஓம்ல இங்க 6 ஓம் இருக்குல்ல, அதுதான் வேற லுக்ல இருக்கு. அப்ப 2/3 ஆம்பியர்ல 1/3 இதுக்கு போயிடுச்சுன்னா ரிமைனிங் 1/3 தான் இதுக்கு போகும். அதே 1/3 தான் இதுக்கும் போகும். ஏன்னா சீரிஸ். அப்போ 4 ஓம் ரெசிஸ்டர்ல ஃப்ளோ ஆகுற கரண்ட் வந்து 1/3 ஆம்பியர். நீங்க என்ன தப்பு பண்ணிடுங்க, இங்க 2 ஆம்பியர் வந்து ரெண்டுமே 3 ஓம் 3 ஓம் தானே இருக்கு. அப்ப ஈக்குவலா பிரிக்கிறதுனா ஈக்குவலா பிரிச்சு தப்பான முடிவை எடுப்ப. நீ தப்பான முடிவை எடுக்கக்கூடாது. நீ பலத்தை பார்த்து எழுதிடணும். எப்ப நீ முடிவு எடுக்கணும், பழைய நெட்வொர்க்குக்கும் புது நெட்வொர்க்குக்கும் லுக் வைஸ் டிஃபரன்ஸ் வர்ற அந்த இடத்துல மட்டும்தான் நீ டிசிஷன் எடுக்கணும். மித்த இடத்துல நீ டிசிஷன் எடுக்க கூடாது. என்ன பண்ணும் பார்த்து எழுதிடணும். இதான் நான் உனக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்தேன். இதான் பெஸ்ட் வே ஆன்சர் எடுக்க. வேணா ஃபார்வர்ட்ல நீ ஜம்ப் பண்ணி 2 சொல்லி 4 ஆம்பியர்னு போட்டுடலாம். ஃபார்வர்ட்ல ப்ராப்பரா வந்தா ரிவர்ஸ் ப்ராப்பரா போயிடும். ஃபார்வர்ட்ல ப்ராப்பரா வரலன்னா ரிவர்ஸ் பண்ணால கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, கஷ்டம் தான். இங்க இந்த மாதிரி இடத்துல மாட்டிக்கணும். கொஸ்டின் செட்டரோட புத்திசாலித்தனம் இருக்கு பாருங்க. எல்லா நம்பரும் ஃபேவரா கொடுத்தவரு ஒரு இடத்துல மட்டும் நம்பரை லைட்டா மாத்துறாரு. லேட்டரா நம்பர் ஈக்குவல் மாதிரி தெரியறப்ப நம்மளுக்கு குழப்பம். புரியுதா என்ன சொல்றேன் பாருங்களேன். இந்த 4 தான் இங்க எழுதுனா, இந்த 2 தான் இங்க எழுதுனா, இந்த 2 தான் இங்க எழுதுனா, அந்த 2 தான் இங்கேயும் வருது, இங்க எழுதியிருக்கோம். இதுல 4/3 கண்டுபிடிச்சிருக்கேன், இங்க போட்டான். இதுல 2/3 கண்டுபிடிச்சிருக்கேன், இங்க போட்டான். இந்த 2/3 இங்க வந்து ரெண்டா பிரியுது. அப்படிங்கிற இந்த முடிவை நான் எப்ப எடுக்கிறேன், இதுக்கு பதில் வேற லுக் இருக்கா, அப்ப நான் இங்க முடிவு எடுக்கிறேன். அதுவரையும் நான் முடிவு எடுக்கல, பார்த்து எடுக்கிறேன். இந்த ஸ்டைல் ஃபாலோ. கிளியரா? 4th கொஸ்டின் ஓவர். 5th கொஸ்டின் எடுங்க. நம்ம என்ன நினைப்போம், சிங்கிள் பேட்டரி ப்ராப்ளம்னா என்ட்ரன்ஸ்ல கேட்க மாட்டாங்கன்னு நினைப்போம். கேட்கறாங்க. ஏன் கேட்கறாங்கன்னா உனக்கு நிறைய டைம் ஆகும். நீ ஃபார்வர்ட் வந்துருவ, ரிவர்ஸ் போறதுக்கு உனக்கு நிறைய டைம் இருக்கு. அதனாலதான் கேட்கறாங்க. பட் கண்டிப்பா தப்பு இல்லாம பண்ணிடலாம். கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லாம இருந்ததுன்னா டெஃபினட்டா தப்பு இல்லாம பண்ணிடலாம். அப்ப நம்மளுக்கு ஜேஇ மாதிரி எக்ஸாம்ல கொஞ்சம் டைம் நிறைய இருக்கு. 75 கொஸ்டின்ஸ் தானே மொத்தமே, மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்கும். அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல என்ன பண்ணலாம், எல்லா வேலையும் முடிச்சுட்டு ட்ரை பண்ணலாம். 5th கொஸ்டின் பாருங்க. A wire of resistance 160 ohm is melted and drawn in the wire of 1/4 of its length. The new resistance of the wire will be. ஒரு ஒயர் இருக்கு, அதோட ரெசிஸ்டன்ஸ் 160. அதை உருக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏற்கனவே எவ்வளவு லென்த் இருந்ததோ அதுல 1/4 மாத்திட்டாங்க. இப்ப புது ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி கால்குலேட் பண்றது? செம்ம சிம்பிள். ரெசிஸ்டன்ஸோட டிசைன் ஃபார்முலா ρL/A. நீங்க ஏரியாவுக்கு பதில் πr² ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒயரோட கிராஸ் செக்ஷன் எப்பயுமே எப்படி இருக்குன்னா சர்க்கிளா தான் இருக்கும். இதை ரெண்டா பிரிச்சுக்கங்க. அட்டெம்ப்ட் 1ல ரெசிஸ்டன்ஸ் 160 ஓம், அட்டெம்ப்ட் 2ல நான் கண்டுபிடிக்கணும். ரோ கான்ஸ்டன்ட் சேம் மெட்டீரியல்ங்கிறதுனால அட்டெம்ப்ட் 1ல லென்த் L, அட்டெம்ப்ட் 2ல உருக்கி 1/4 மாத்திட்டாங்க. அப்ப L/4 ஒண்ணு. பை என்னது கான்ஸ்டன்ட். ரேடியஸ் வேணும், அட்டெம்ப்ட் 1ல 6ன்னு போட்டுட்டேன். உருக்கி இந்த இந்த லென்த்ல இருக்கிறத உருக்கி 1/4 நீ சுருக்குறனா கொஞ்சம் குண்டாயிடும். அப்ப ரேடியஸ் டெஃபினட்டா மாறிடும். அது r'² போட்டு. இப்ப எப்படியாவது r' கண்டுபிடிச்சா ஆன்சர் எடுத்துடலாம். அதுக்கு ஒரு வழி இருக்கு. ஒயருங்கிறது சாலிட். உருக்குனாலும் நிலைச்சாலும் வளைச்சாலும் சாலிட்ல என்ன ஆகாதுன்னா நெட் வால்யூம் மாறாது. அப்ப இனிஷியல் வால்யூமும் ஃபைனல் வால்யூமும் எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கு. ஒயர் மாதிரி ஒல்லியா நீளமா இருக்கிற ஆப்ஜெக்டோட வால்யூம் ஃபார்முலா ஏரியா இன்டு லென்த். ஏரியாவுக்கு பதில் நீங்க πr² போட்டுக்கலாம். அப்ப இனிஷியலா πr² Lன்னு எழுதலாம். ஃபைனல் வால்யூம்ல பை கான்ஸ்டன்ட், ஆர் இருக்கிற இடத்துல r'² வந்துடும்.
லென்த் 1/4 தான் மாறி. இப்ப என்னப்பா பண்ணலாம்? பை பை எல் எல் கேன்சல் பண்ணிடலாம். ஆர் டேஷ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சா 4r². இங்க இருக்கிற ஆர் டேஷ் ஸ்கொயருக்கு பதில் 4r² ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்போ 4 கீழே வந்து என்ன 16 வந்து ரிமைனிங் ரோ எல் பை r². ரோ எல் பை r² அட்டெம்ப்ட் 1ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ். அப்போ 160. 160/16 is equal to 10 ohm. இது ஒரு ஸ்டைல் பா. இல்லையா நீ இதுக்குள்ளே போகாது, இந்த ஃபார்முலா வச்சே டீல் பண்ணு. அட்டெம்ப்ட் 1ல ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 160 ohm. அட்டெம்ப்ட் 2ல எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கும். அட்டெம்ப்ட் 1ல ரெசிஸ்டிவிட்டி ரோ, சேம் மெட்டீரியல்னா ரோ மாறாது. அட்டெம்ப்ட் 1ல லென்த் L, அட்டெம்ப்ட் 2ல லென்த் 1/4 தான் குறைஞ்சிருச்சு. அட்டெம்ப்ட் 1ல ஏரியா ஏன்னு போடுறான். நீ உருக்கி லென்த் 1/4 குறைக்கிறேன்னா ஏரியா கண்டிப்பா ரைஸ் ஆயிரும், முண்டாயிரும். அதை ஏடாஸ்னு போடுது. இப்ப நீங்க ஏரியா கண்டுபிடிக்கணும். இனிஷியல் வால்யூமும் ஃபைனல் வால்யூமும் ஈக்குவல், அதுதான் க்ளூ. வால்யூமோட ஃபார்முலா என்ன இருக்கு? ஏரியா இன்டு லென்த். இனிஷியலா ஏஎல், ஃபைனலா என்னப்பா வரும்? ஏ டாஷ் L/4. இதுல இருந்து ஏ டாஷ் கண்டுபிடிச்சா 4A வந்துடும். எல் எல் கேன்சல். அப்ப இங்க இருக்கிற ஏ டாஷ்க்கு பதில் நீங்க 4Aன்னு போட்டுருங்க. சால்வ் பண்ண ரோ L/16 வந்துடும். ரோ L/Aங்கிறது அட்டெம்ப்ட் 1ஓட ரெசிஸ்டன்ஸ். அப்ப நீங்க அதுக்கு பதில் 160 போட்டீங்கன்னா 160/16 is equal to 10 ohm. நான் ஏன் இப்ப 2 ஸ்டைல ஃபாலோ பண்றேன்னா, நான் நார்மலா இப்படிதான் போவேன். நோட்ஸ்ல இப்படி பண்ணிருக்கேன். ஏன்னா உனக்கு ஒரு டவுட் வரணும். இந்த இடத்துல நீங்க திடீர்னு ஏரியாவை πr² மாத்துறீங்க, திடீர்னு மாத்த மாட்டேங்கிறீங்களே, எப்ப மாத்தணும் எப்ப மாத்தக்கூடாதுன்னு என்ன பண்ணணும்? டவுட் வரணும். மாத்தினாலும் மாத்தலைனாலும் என்ன ஆகல, ஆன்சர்ல மாற்றம் வரல. அப்போ உனக்கு அந்த நேரத்துல எப்படி தோணுதோ அந்த மாதிரி உருக்கி லென்த்தை மாத்துறது, இழுத்து லென்த்தை மாத்துறது, இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் கூட இருக்கு. அந்த மாதிரி கூட பண்ணுவோம். இன்னொரு ப்ராப்ளத்துல நான் அந்த ஷார்ட்கட் பண்ணுவேன். இந்த மாதிரி இப்ப ஒரிஜினல் பண்ணிருக்கேன். நான் நோட்ஸ்ல நடத்துறப்ப ஒரிஜினல் ஷார்ட்கட் ரெண்டையும் ஒரே ப்ராப்ளத்திலையும் செஞ்சு காமிக்கிறேன். இப்ப இது ஒரு ஒயர் பார்ட், இதோட நான் இன்னொரு ஒயரை கொண்டு வந்து சேர்க்கிறேன்னா அது வேற லாஜிக். இப்ப லென்த் மாறாது, ஏரியா பெருசாயிருக்கும், அது வேற லாஜிக். இப்ப நான் அப்படி பண்ணலாம். ஒண்ணு இந்த ஒயரை இழுத்து என்ன பண்றேன், லென்த் ரைஸ் பண்றது, இல்ல அமுக்கி என்ன பண்றேன், லென்த்தை டவுன் பண்றப்ப ஏரியா மாறும். நீ ஒரு ஒயரோட இன்னொரு ஒயரை அட்டாச் பண்றப்ப ஏரியா மாறும். மாறலாம், மாறாமல் இருக்கும், அது வேற லாஜிக். லென்த் மாறலாம், மாறாமல் இருக்கும். இழுத்துட்ட, உருக்கிட்ட, அமுக்கிட்ட அப்படின்னாவே என்ன, லென்த்தும் மாறும், ஏரியா. அதுல ஏதாவது ஒரு சேஞ்ச கொடுப்பாங்க, இன்னொரு சேஞ்ச இந்த இனிஷியல் வால்யூம் ஃபைனல் அப்படிங்கிற லாஜிக்ல ஒரு ஷார்ட்கட் இருக்கு. புது ஷார்ட்கட் உனக்கு சொல்லி தரேன். என்ன பிரச்சனை இருக்கு? புது ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு பழைய ரெசிஸ்டன்ஸ் இன்டு n². n கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா ஃபைனல் லென்த் பை இனிஷியல் லென்த். இதான் ஃபார்முலா. ஃபைனல் லென்த் என்னப்பா? L/4. இனிஷியல் லென்த் L. அப்ப n எவ்வளவு வருது? 1/4ன்னு வருது. பழைய ரெசிஸ்டன்ஸ் 160, n வந்து 1/4 அப்படின்னா 1/16 வந்துடும். சால்வ் பண்ணா அதே 10 ohm. இழுத்தாச்சு, ஸ்ட்ரெச் பண்ணியாச்சு, எலாங்கேட் பண்ணியாச்சு, கம்ப்ரஸ் பண்ணியாச்சு, உருக்கி சுருக்கிட்டோம், இப்படி எல்லாம் சொன்னாங்கன்னா நீ தாராளமா ஷார்ட்கட் போகலாம். டைம் எவ்வளவு சேவ் பண்றதோ பண்ணலாம். இல்லையா ஏரியா வச்சும் பண்ணலாம், ரேடியஸா மாத்தியும் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் ஒரே. அப்ப இதுல உனக்கு இனிமேல் சந்தேகம் வரும். ஓகே தானே? டிக் பண்ணி அடுத்து கொஸ்டின் நம்பர் 6. நீங்க ஏதாவது ஹிண்ட் எல்லாம் எடுத்துக்கிறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறம் வீடியோ பார்த்து எந்த ப்ராப்ளத்துக்கு ஹிண்ட் வேணும் நோட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, திருப்பி லேட்டரா வீடியோ ஓபன் பண்ணி ஹிண்ட் எடுத்துங்க. Given below are two statements. Statement 1, the equivalent resistance of resistor and series combination is smaller than least resistance used in the combination. இது தப்புப்பா. இப்ப 2 ரெசிஸ்டார் சீரிஸ் வருது, ஒரு 10 ஓம் ஒரு 5 ஓம். அப்ப ஈக்குவலன்ட் எவ்வளவுன்னா 15. ஈக்குவலன்ட் எப்படி இருக்கு? 2 ரெசிஸ்டாரோடையும் பெருசா இருக்கு. அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 wrong. Statement 2, the resistivity of the material is independent of temperature. தப்பு. ரெசிஸ்டிவிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கு என்ன இருக்கு? ரிலேஷன்ஷிப் இருக்கு. கண்டக்டர்ல டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்.
இன்சுலேட்டர் செமிகண்டக்டர்ல இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துல அதை டீடைலா பார்த்திருப்போம். அப்ப ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ராங். அப்படின்னா ஆப்ஷன் பி எடுக்கலாம். போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் ஃபால்ஸ். முடிஞ்சிருச்சு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7ல பாக்ஸ் 5 ரெசிஸ்டார் வருதுப்பா. பாக்ஸ்னா நான் உனக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்கேன். சர்க்கியூட்டை நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரீட்ரா பண்ணிக்கலாம். இது எவ்வளவு, 2R, இது 9R, இது 3R, இது 6R, இது R. நான் ஒரு அட்டெம்ப்ட் உனக்கு ரீட்ரா பண்ணி டிரா பண்ணி காமிக்கிறேன், இன்னொரு அட்டெம்ப்ட் ரீட்ரா பண்ணாமலே ஆன்சர் எடுத்து காமிக்கிறேன். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ரீட்ரா பண்ணா இந்த மிடில் இருக்குல்ல, பாக்ஸோட மிடில் ரெசிஸ்டருக்கு ஒரு நேம் போட்டு வெர்டிகலா போட்டு சிடி, இதோட வேல்யூ எவ்வளவுன்னா 9. இந்த பக்கம் ஏ, இந்த பக்கம் பி. ஏல இருந்து டிக்கு ஆர்னு ஒரு ரெசிஸ்டார் இருக்கு. ஏ டு டி வந்து ஆர். ஏல இருந்து சிக்கு 2R, ஏ டு சி வந்து 2R. அடுத்து ஏல இருந்து சிக்கு 6R, சாரி பில இருந்து சிக்கு வந்து 6R கனெக்ட் ஆயிருக்கு. பில இருந்து சிக்கு 6R. அடுத்து பில இருந்து டிக்கு 3R. சோ பி டு டி 3R. இப்ப இது வீஸ்டோன் பிரிட்ஜ் லுக்கு வந்துருச்சு. வீஸ்டோன் பிரிட்ஜ்ல மேல் பகுதியில போனா PQ கிடைச்சிருக்கு, கீழ் பகுதியில வந்து RS கிடைச்சிருக்கு. பேலன்ஸ்டு கண்டிஷனுக்கான ஃபார்முலா P/Q = R/S. P2R. Q எவ்வளவு இருக்குன்னா 6R. ஆருக்கு பதில் R. S எவ்வளவு இருக்குன்னா 3R. சிம்பிளிஃபை பண்ணா 1/3 = 1/3 பேலன்ஸ் ஆகுது. பேலன்ஸ் ஆகுதுன்னா கால்வனாமெட்ரி போர்ஷன்ல கரண்ட் இருக்காது. கால்வனாமெட்ரி போர்ஷன் இதான். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி லாஜிக் படி கரண்டே இல்லைன்னா நீ என்ன பண்ணிடலாம், தடையுமே தெரியாம அழிச்சிடலாம்னு சொல்லியிருக்க. அப்ப நான் தடையுமே தெரியாம அழிச்சிட்டேன். இப்ப எனக்கு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. இந்த ரெண்டு ரெசிஸ்டார் எப்படி இருக்கு, சீரீஸ்ல இருக்கு. அப்ப 8R. இந்த ரெண்டு ரெசிஸ்டார் எப்படி இருக்குன்னா சீரீஸ்ல இருக்கு. அப்ப ஆட் பண்ணிக்கலாம் 4R. அப்புறம் 8Rயும் 4Rயும் பேரலா இருக்கு. பேரலல் பண்ணா ஃபைனல் ஆன்சர் வந்துடும். அதை நீ கால்குலேட் பண்ணி நீ ரீட்ரா பண்ணி பண்ணலாம். இல்லையா நீ இப்படி யோசி. இங்க பாருங்களா, ஏல இருந்து மேல் பகுதிக்கு போயிடும், அப்போ உனக்கு PQ கிடைச்சு. ஏல இருந்து கீழ் பகுதிக்கு போங்க, அப்ப RS கிடைச்சு. P/Q = R/S. P இருக்க வேண்டிய இடத்துல R இருக்கு, Q இருக்க வேண்டிய இடத்துல 3R இருக்கு, R இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குன்னா 2R இருக்கு, S இருக்க வேண்டிய இடத்துல 6R இருக்கு. அப்படின்னா சால்வ் பண்ணா 1/3 = 1/3 வருது. அப்ப பேலன்ஸ் ஆகுது. பேலன்ஸ் ஆகுதுன்னா நடு ரெசிஸ்டன்ஸ் அழிச்சு விட்டுருங்க. ஏன்னா இதான் கால்வனாமெட்ரி. அப்படின்னா இது ரெண்டு எப்படி இருக்கு, சீரீஸ். அப்ப 4R. இது ரெண்டு எப்படி இருக்கு, சீரீஸ்ல இருக்கு. அப்ப 8R. பாருங்க, இதே வந்து அப்புறம் பேரலல் பண்ணி எடுத்து. இதெல்லாம் இனிமேல் நம்ம இப்ப அடுத்தடுத்து இதே மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஏன்னா இது நம்மளுக்கு இனிமேல் இந்த வீஸ்டோன் பிரிட்ஜ் லாஜிக் வந்து ஈஸி தான். அது ஒண்ணும் பெருசா பயங்கரமா யோசிக்க வேண்டிய அவசியம். டிக் பண்ணிருங்க. 8th கொஸ்டின் எடுங்க, இம்பார்ட்டன்ட் போடுங்க. ஏன் இம்பார்ட்டன்ட்னா 8th கொஸ்டின் மாதிரி நான் ஒரு கொஸ்டின் உனக்கு நடத்தல. ஆனா நம்மள்ட்ட இருக்கிற நாலேஜை வச்சு அதை சால்வ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. The equivalent resistance between the adjacent corners of regular n-side polygon of uniform wire of resistance R would be. கவனிங்க, ஒரு வயர் இருக்கு, இதோட ரெசிஸ்டன்ஸ் R. ஹெக்ஸகன்னா 6 பேஸ் வரும், பென்டகன்னா 5 பேஸ் வரும், பாலிகன்னா இன்ஃபினைட் பேஸ் வரும். அப்ப நீயா குத்து மதிப்பா போகும். இப்படியே போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி இங்க கடைசி பேஸ் வந்து டேஷ் போட்டுருக்கு. அப்படின்னா என்ன இருக்கும், இன்னும் நிறைய இருக்கு. சோ இதுல இந்த கடைசி பேஸுக்கும் மித்த பேஸுக்கும் அக்ராஸா உள்ள ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கேட்கறாங்க. அப்ப நீ இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் லைன் போடு. யாருக்கும் அக்ராஸா ஈக்குவலன்ட் கேட்கறாங்களோ அப்ப அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ரெஃபரன்ஸ் லைன் போட்டுருங்க. இப்ப யோசிச்சு பாருங்களா, இங்க இருந்து ஒரு கரண்ட் வருதுன்னா ரெண்டா பிரியுமா? கரண்ட் பிரிஞ்சிருச்சுன்னா பேரலலுக்கான ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இருக்கும். ரெண்டாவது கண்டிஷன் ஆகல. ஏன்னா ரெண்டு பேருக்கும் பிகினிங் ஒரே இடத்துல இருக்கு. இதுக்கு எண்டு இங்க இருக்கு, இதுக்கு எண்டு இங்க இருக்கு. அப்படின்னா ஸ்பிளிட்டான கரண்ட் எடுத்துட்டு டிராவல் பண்றான்.
அப்ப எல்லா ஃபேஸ்லயும் என்ன ஆகுது? ஒரே கரண்ட் டிராவல் ஆகுது. அப்ப இவங்க எல்லாம் யாரு? சீரிஸ். மொத்த ஒயரையும் நான் n ஃபேஸா டிவைட் பண்ணிருக்கேன். அப்ப ஒரு ஃபேஸுக்கான ரெசிஸ்டன்ஸ் என்னது? R/N. மொத்தமா n ஃபேஸ். கரெக்டா? அதுல ஃபைனல் ஃபேஸுக்கு அக்ராஸா தான் நம்ம ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்ப மிச்சம் எத்தனை ஃபேஸ் இருக்கும்? n-1 ஃபேஸ் இருக்கும். n-1 ஃபேஸ் எப்படி இருக்கு? சீரீஸ்ல இருக்கு. சீரீஸ்ல ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆட் பண்ணுவோம். எல்லா ரெசிஸ்டன்ஸும் R/N. அப்படின்னா நீ எப்படி எழுது? n-1 into R/N. தப்பா எழுதுறேன். கேபிட்டல் R/N. நீங்க கேபிட்டல் R/N இப்போதைக்கு வேணா ஸ்மால் ஆர்னு போட்டுக்கோங்க. அப்படின்னா n-1 ஸ்மால் ஆர், கடைசியா வேணா கேபிட்டல் R/N. புரியுதா? ஒரு ஒயர் இருக்கு, 6 ஃபேஸா நீ டிவைட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. அப்ப நீ R/6 எழுதுவியா? n ஃபேஸா டிவைட் பண்ணிட்டோம்னா R/n எழுது. 6 ஃபேஸ்ல மிச்ச 5 ஃபேஸுக்கும் 6வது ஃபேஸுக்கும் நடுவுல ஈக்குவலன்ட் கேக்குறாங்க. அப்ப இந்த 6வது ஃபேஸ் தனியா இருக்கு, மிச்ச 5 ஃபேஸ் எப்படி இருக்கு? சீரீஸ்ல இருக்கு. 5ங்கிறத நீ எப்படி எழுதலாம்? 6-1 எழுதலாமா? நான் அதான் n-1 போட்டு இதோட ஈக்குவலன்ட் கண்டுபிடிச்சிட்டேன். அதோட இது எப்படி இருக்கு? பேரலா இருக்கு. இதோட வேல்யூ எவ்வளவுப்பா? ஸ்மால் ஆர். இதுவும் ஸ்மால் ஆர், இதுவும் ஸ்மால் ஆர், ஸ்மால் ஆர், ஸ்மால் ஆர். எல்லா ஸ்மால் ஆரும் சீரீஸ்ல இருக்கு. ஒரு ஸ்மால் ஆர் மித்தவங்களோட பேரலா இருக்கு. அப்ப மொத்தம் எத்தனை ஸ்மால் ஆர்? n ஸ்மால் ஆர். ஒரு ஸ்மால் ஆருக்கு தவிர மித்த எல்லாமே சீரீஸ்ல இருக்கிறதுனால n-1 ஆர்னு போட்டு. இந்த n-1 ஆறுங்கிற இந்த ரிசல்ட்டும் இதுவும் எப்படி இருக்கு? பேரலா இருக்கு. ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பேரலல் பண்ணா ஈக்குவலன்ட்டோட ஃபார்முலா R1 into R2 by R1 plus R2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா வரும். R1க்கு பதில் இது n-1 into R. R2க்கு பதில் இந்த R டிவைடட் பை R1 plus R2. R1க்கு பதில் n-1 R plus R2க்கு பதில் R. n-1 R ஸ்கொயர்னு மேல எழுதலாம். இந்த ஆரை உள்ள பெருக்கிட்டா nr minus r plus rன்னு வரும். plus r minus r கேன்சல். அப்ப n-1 r ஸ்கொயர் டிவைடட் பை nrன்னு வரும். ஒரு r கேன்சல் ஆயிடுச்சுன்னா n-1 by n into ஸ்மால் ஆர். ஸ்மால் ஆர்னா கேபிட்டல் R by n. அப்ப R by n கீழே ஒரு n இருக்கிறதுனால n ஸ்கொயர். கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது. உனக்கு கஷ்டமா இருந்ததுன்னா நீ என்ன பண்ணு? 6 ஸ்பேஸ்னு போட்டு. இப்ப இதே ப்ராப்ளம் நான் இப்ப இதே ஆன்சரை நான் உனக்கு என்ன பண்றேன்? நம்பர் வச்சு சொல்லித்தரேன். இப்ப n உனக்கு டிஸ்டர்பா இருக்குன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆறா டிவைட் பண்ணு. 1 2 3 4 5 6 ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் 6th ஃபேஸ் கேட்டிருக்காங்க. இதோட வேல்யூ R/6, இது R/6, இது R/6, இது R/6, இது R/6, இது R/6. கரெக்டா? இப்ப இது 5மே எப்படி இருக்கு? சீரீஸ்ல இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் சீரீஸ் பண்ணா உனக்கு ஆன்சர் என்ன வரும்? 5R/6. அந்த 5R/6 இந்த R/6 எப்படி இருக்கு? பேரலா இருக்கு. அப்ப எப்படி எழுதலாம்? பேரலல்ல ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலன்ட் பண்ணா R1 into R2. அப்ப 5R/6 into R/6 டிவைடட் பை R1 plus R2. அப்படின்னா என்ன போகும்? 5R/6 plus R/6 வந்துடும். சால்வ் பண்ண மேல 5R/6 into R/6, கீழே 6R/6. 6 6 கேன்சலா, R கேன்சலா. அப்ப 5 ஒரு R தான் கேன்சல். 5R/6 ஸ்கொயர்னு வருது. 6 தானே n, அப்ப n ஸ்கொயர் போட்டிருந்தா 5ங்கிறது 6 minus 1, அப்ப n-1 போட்டா இதே ஆன்சர். நீ அப்படியும் பண்ணு. நான் அப்படிதான் நடத்திருப்பேன். n வர்றப்பெல்லாம் n-க்கு பதில் 3 வச்சு பண்ணு. ஈஸியா இருக்குன்னு சொல்லுவோம். உன்னால இதை கரெக்டா கிராஸ் பண்ண முடியலன்னா நீ n பேஸ்னு ஏன் போற? ஒரு பேஸ் 6 பேஸ்னு போ, இல்ல 5 பேஸ்னு போ. யோசி, பண்ணு, ஈஸியா வந்து டிக் பண்ணிரு. அடுத்து 9th கொஸ்டின். அகைன் சிங்கிள் பேட்டரி ப்ராப்ளம். சிங்கிள் பேட்டரி ப்ராப்ளம்னா நம்ம பெட்டர் ஃபார்வர்ட்ல ப்ராப்பரா போயிட்டு ரிவர்ஸ் வர்றதா நல்லது. அதுக்கு முன்னாடி என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். As shown in figure, a network of resistor is connected to battery of 24 volt with an internal resistance 3 ohm. The current through the resistor R4 is and R4 and R5 are I4 and I5 respectively. The values of I4 and I5 are அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்றேன்? உங்க கொடுத்த நெட்வொர்க்கை ஃபர்ஸ்ட் வரைஞ்சுக்கிறேன். இதுல 24 வோல்ட் பேட்டரி கனெக்ட் ஆயிருக்கு. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 3 ஓம்னு சொல்லிட்டாங்க.
இதுல ஃப்ளோ ஆகுற கரண்ட் R4, இது R4ல ஃப்ளோ ஆகுற கரண்ட் I4, R5ல ஃப்ளோ ஆகுற கரண்ட் எவ்வளவுன்னா I5ங்கிறாங்க. இது ரெண்டதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம வளவளன்னு பண்ண தேவையில்லை, ஃபார்வர்ட்ல ப்ராப்பரா சால்வ் பண்ணிட்டா போதும், ஈஸியா பண்ணிடலாம். ஸோ மித்த ரெசிஸ்டன்ஸ்லாம் நான் எழுதிக்கிறேன், நேம்லாம் இப்ப எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. எனக்கு இந்த மாதிரி பிளாட் நெட்வொர்க்கா இருந்ததுன்னா சீரிஸ் பேரலல் பார்த்தவொடனே நம்ம என்ன பண்ணிடலாம், ஜட்ஜ் பண்ணிடலாம். ஜட்ஜ் பண்ணுங்க, என்னப்பா வரும்? ஃபர்ஸ்ட் 2 ஓம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? பேரலா இருக்கு, பேரலல் பண்ணா இது 1 ஓம்னு வந்துடும். அடுத்து இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், 2 ஓம் அப்படியே வச்சுக்கலாம். 20ஐயும் 5ஐயும் பேரலல் பண்ணும், 20ஐயும் 5ஐயும் பேரலல் பண்ணா எனக்கு 4 ஓம். திருப்பி 2 ஓமா அப்படியே வச்சு, அப்புறம் ஒரு சிங்கிள் பேட்டரி இருக்கு, அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 3 ஓம். அதுக்கப்புறம் பேட்டரியை கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பேட்டரியில இருந்து ஒரு கரண்ட் டெலிவர் ஆகுது, த்ரூ அவுட் ஒரே கரண்ட் தான் டெலிவர் ஆகும். ஒரே கரண்ட் டெலிவர் ஆச்சுன்னா சீரிஸ் அப்ப ஆட் பண்ணலாம். 2 + 1 3, 3 + 4 7, 7 + 2 என்ன ஆயிருன்னா 9 ஓம்னு ஒன்று. அப்புறம் பேட்டரி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 3 ஓம் போட்டுடலாம். இப்போ நீங்க பேட்டரியில இருந்து டெலிவர் ஆகிற கரண்ட் கண்டுபிடிக்கலாம். கரண்டோட ஃபார்முலா என்னப்பா? ஓம்ஸ் லா படி நான் பேட்டரி பை ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னா நான் அப்படி சொல்லியிருப்பேன். பேட்டரி எவ்வளவு? 24. நியாயமா ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு? 9. இந்த பேட்டரியில இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால கூட்டி 12ன்னு போட்டா எவ்வளவு வந்துருன்னா 2 ஆம்பியர். இதை வச்சுக்கிட்டு ரிவர்ஸ் போக வேண்டியதான். ஸோ பேட்டரியில இருந்து டெலிவர் ஆகிற கரண்ட் 2 ஆம்பியர், பேட்டரியில இருந்து டெலிவர் ஆகிற கரண்ட் 2 ஆம்பியர். அந்த 2 ஆம்பியர் வந்து எனக்கு ரெண்டா பிரியும். ரெண்டும் 1 ஆம்பியர் 1 ஆம்பியர் தான் வரும், ஏன்னா ரெண்டு ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ். இது எனக்கு இங்க இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஏன்னா டார்கெட் அங்கே இருக்கு. திருப்பி இந்த 2 1 ஆம்பியர் ஆட் ஆகி 2 ஆம்பியர் ஆகும், திருப்பி அது ரெண்டா பிரியும். இப்ப எப்படி பாருங்க, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அன்ஈக்குவலா இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அன்ஈக்குவலா இருந்ததுன்னா கரண்ட் அன்ஈக்குவலா பிரியும். இப்ப நீங்க கரண்ட் டிவிஷன் ரூல் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு I4ம் I5ம் வேணும். என்ட்ரி கரண்ட் எவ்வளவு இருக்குன்னா 2 ஆம்பியர். அப்புறம் ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணா 25. இந்த கரண்ட் I4 வேணும்னா இந்த ரெசிஸ்டன்ஸால மல்டிப்ளை பண்ணுங்க, இந்த கரண்ட் I5 வேணும்னா அந்த ரெசிஸ்டன்ஸால மல்டிப்ளை பண்ணுங்க. 5ஆல கேன்சல் பண்ணா 5, அப்ப 2/5 ஆம்பியர். 5ஆல கேன்சல் பண்ணா இது 4 5, அப்ப 8/5. 2/5 + 8/5னா 10/5 2 ஆம்பியர் வருதான்னு வெரிஃபை பண்ணிக்கன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன கால்குலேஷன் மிஸ்டேக் வந்துடும், அப்ப கிராஸ் செக் பண்ணிக்கணும். அவ்வளவுதான் முடிச்சாங்க. நம்ம நோட்ஸ்லயே செகண்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி தான். நம்ம நோட்ஸ்ல 89 ப்ராப்ளம்ஸ் வச்சு ஒரு பல்க் நோட்ஸ் இருக்கும். செகண்ட் ப்ராப்ளம் இந்த ஸ்டைல்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துல நிறைய ரெசிஸ்டார் இப்படி வந்திருக்கும். இப்படி ரெசிஸ்டார் சொல்றது டயக்ராம் இப்படி எல்லாம் இருக்கு, ஒரு கியூபாய்ட் ஷேப், கியூப் ஷேப், அந்த மாதிரிலாம் டயக்ராம் தெரியுதுன்னா அப்பெல்லாம் நீ என்ன பண்ணு, ப்ராப்பரா சீரிஸ் பேரலல் ஜட்ஜ் பண்ணிப்போம். பிளாட்டா இருக்குன்னா கண்ணால பார்த்தாவே உனக்கு என்ன ஆகும், சீரிஸ் பேரலல் ப்ரிடிக்ட் ஆகும். அப்ப வேகமா நீ. ஸோ 9th கொஸ்டின் ஓவர். 10th கொஸ்டின் எடுப்பா. கரெக்டா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சொன்னதுனால ஓகே. அடுத்த கொஸ்டின் 10th கொஸ்டின். A uniform metallic wire carries current 2 ampere when 3.4 volt battery is connected across it. The mass of the uniform metallic wire is 8.92 into 10⁻³ kg. Density is 8.92 into 10⁻³ kg per meter cube. Resistivity 1.7 into 10⁻⁸ ohm meter. The length of wire is அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லா டேட்டாவும் SI யூனிட்ல இருக்கும். அப்ப ஆன்சரும் நம்மளுக்கு என்ன ஆகும்னா ப்ராப்பர் SI யூனிட்ல வரும். அவங்க கேட்டிருக்கிறது ரெசிஸ்டிவிட்டி ரோ கொடுத்துட்டு லென்த் ஆஃப் ஒயர் கேட்டிருக்காங்க. ரெசிஸ்டிவிட்டி, லென்த், ரெசிஸ்டன்ஸ் ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கு, ரோ L/U. ரோ கிவன்ல இருக்கு, ரெசிஸ்டன்ஸும் ஆறு இல்ல. நான் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். V/I. பேட்டரி 3.4 வோல்ட், I வந்து எவ்வளவுன்னா 2 ஆம்பியர்னு கொஸ்டின்ல இருக்கு. அப்ப 1.7 ஓம். அப்ப எனக்கு ஆறும் ஓகே, ரோவும் ஓகே. ஏரியா மிஸ்ஸிங். அப்ப ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது? கிவன் டேட்டால டென்சிட்டி இருக்கு, டென்சிட்டி வச்சு ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. டென்சிட்டியோட ஃபார்முலா மாஸ் பை வால்யூம். ஒயர் மாதிரி ஒல்லியா நீளமா இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு வால்யூம் ஃபார்முலா ஏரியா இன்டு லென்த்.
இதுல இருந்து அன்னோன் ஏரியா கண்டுபிடிச்சா மாஸ் டிவைடட் பை டென்சிட்டி இன்டு லென்த்னு வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெசிஸ்டிவிட்டிக்கு நாம ரோனு சிம்பிள் எடுத்துருக்கிறதுனால டென்சிட்டியே டிஎன் எழுதுது, அதுதான் நல்லது. கரெக்டா? ஏன்னா ரோ போட்டா திருப்பி கன்ஃபியூஷன் வந்துடும். இப்ப இதை இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. அப்ப ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் டிவைடட் பை ஏரியாவுக்கு பதில் எம் டிவைடட் பை டென்சிட்டி இன்டு லென்த், அது மேல போயிடும். இன்னொரு லென்த் இருக்கிறதுனால இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் நம்ம நோட்ஸ்லயே இருக்கும். லென்த் ரேஷியோ, மாஸ் ரேஷியோலாம் ரெசிஸ்டன்ஸ் ரேஷியோ கண்டுபிடிச்சிருப்போம். இதுல எல் கண்டுபிடிங்க. அப்ப எல் ஸ்கொயர் கண்டுபிடிச்சா என்னப்பா வரும்? ஆர் இன்டு எம் டிவைடட் பை ரோ இன்டு டென்சிட்டி. ஆர் 1.7, மாஸ் ஆஃப் ஒயர் கொடுத்துருக்காங்க எவ்வளவுன்னா 8.92 இன்டு 10⁻³ அடுத்து டென்சிட்டி கொடுத்துருக்காங்க எவ்வளவுன்னா 8.92 இன்டு 10⁻+3. அடுத்து ரெசிஸ்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, அது எவ்வளவுன்னா 1.7 இன்டு 10⁻−8. இந்த 8.92 8.92 1.7 1.7 கேன்சல் ஆயிரும். இதையும் கேன்சல் பண்ணா 10⁻−5 மேல போயிடுச்சுன்னா 10⁻+5, 10⁻−3யோட கேன்சல் ஆயிடுச்சுன்னா 100ன்னு வந்துடும். இதுல இருந்து எல் கண்டுபிடிச்சா 10 மீட்டர். 10th கொஸ்டின் ஓவர். டிக் பண்ணிருங்க. டைம் என்னடா? 11th கொஸ்டின் எடுத்து. The resistance of the wire is 5 ohm. Its new resistance in ohm if stretched to 5 times of its original length will be. புடிச்சு இழுத்துட்டாங்கப்பா. அப்ப புது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கேக்குறாங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளத்துல ஷார்ட் கட் சொன்னாலும் அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். புது ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்னப்பா? பழைய ரெசிஸ்டன்ஸ் இன்டு என் ஸ்கொயர். என் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னப்பா? ஃபைனல் லென்த் பை இனிஷியல் லென்த். இது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு, நோட்ஸ்ல அதே எழுதியிருப்பாங்க. இனிஷியல் ஏரியா பை ஃபைனல் ஏரியா, இதையும் யூஸ் பண்ணலாம். பொதுவா புடிச்சு இழுக்கிறதுல ஃபைனல் ஏரியா, புடிச்சு இழுக்கிறதுல கம்ப்ரஸ் பண்றதுல அதெல்லாம் லென்த் தான் ஹைலைட்டடா இருக்கு. அதனாலதான் போன ப்ராப்ளம்ல நிறைய சொன்ன மாதிரி இருந்தது, இதோட நிறுத்திட்டேன். இதுல எத்தனை டைம் பா புடிச்சு இழுக்கிறாங்க? 5 டைம்ஸ். அப்ப ஃபைனல் லென்த் 5 எல், இனிஷியல் டைம் எல். அப்ப எல் எல் கேன்சல் ஆயிடுச்சுன்னா என் 5. பழைய ரெசிஸ்டன்ஸும் 5, என்னும் 5. அப்ப 125. நோட்ஸ்லயும் நான் ஷார்ட் கட் தான் ஃபாலோ பண்ணிருப்பேன், ஒரிஜினல் மெத்தட் நான் ஃபாலோ பண்ணிருக்க மாட்டேன். 12th கொஸ்டின் என்ன? 12th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க, ஏன்னா இந்த ஸ்டைல் நம்ம பெருசா பார்க்கல. தி சார்ஜ் ஃப்ளோயிங் இன் எ கண்டக்டர் சேஞ்சஸ் வித் டைம் q is equal to alpha t minus beta t square gamma t cube அப்படின்னு வரும். where alpha and beta and gamma are constants. மினிமம் வேல்யூ ஆஃப் கரண்ட் கேட்கறாங்க. நீங்க மினிமம் வேல்யூ ஆஃப் கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல கரண்ட் கண்டுபிடிக்கணும். கரண்டோட ப்ரொபஷனல் ஃபார்முலா என்னப்பா? dq by dt. அப்ப இதை டிஃபரன்சியேட் பண்ணுங்க. இதை டிஃபரன்சியேட் பண்ணா என்ன ஆயிரும்? ஆல்பா மைனஸ் 2 பீட்டா டி பிளஸ் 3 காமா டி ஸ்கொயர் வந்துடும். கரெக்டா? இப்ப மினிமம் கரண்ட் வேணும். கண்டிஷன் ஃபார் மினிமா, கண்டிஷன் ஃபார் மேக்சிமாவுக்கு ஒரே ப்ரொசீஜர் தான். யார் வேரியபிளோ அவங்களால டிஃபரன்சியேட் பண்ணி 0 போடுங்க. அப்ப கரண்ட்ல டி தான் வேரியபிள். டி மாற மாற கரண்ட் மாறும். அப்ப நீங்க கரண்ட்டை வித் ரெஸ்பெக்ட் டு டி டிஃபரன்சியேட் பண்ணுங்க. டிஃபரன்சியேட் பண்ணா என்னப்பா வரும்? 0 மைனஸ் 2 பீட்டா பிளஸ் 6 காமா டி. இந்த ஆன்சரை என்ன பண்ணா 0ன்னு போடணும். அப்ப என்ன ஆகும்? இதை இங்கிட்டு கொண்டு வாங்க. 2 பீட்டா இஸ் ஈக்குவல் டு 6 காமா டின்னு வரும். இதுல இருந்து டி கண்டுபிடிச்சா 2 பீட்டா பை 6 காமான்னு வருது. 2 6 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3 ஆயிரும். இந்த டீயை நீங்க இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐ மினிமம் கிடைச்சிடும். அப்ப ஆல்பா மைனஸ் 2 பீட்டா, டீக்கு பதில் பீட்டா டிவைடட் பை என்ன இருக்கு? 3 காமா பிளஸ் 3 காமா ரீடைனு. டி ஸ்கொயருக்கு பதில் இதை ஸ்கொயர் பண்ணி எழுதுனா என்ன ஆகும்? பீட்டா ஸ்கொயர் பை 9 காமா ஸ்கொயர்னு வந்துடும். 3யும் 9ம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3, காமாவும் காமாவும் கேன்சல் பண்ணிடலாம். இது 2 பீட்டா ஸ்கொயர் பை 3 காமா, இது பீட்டா ஸ்கொயர் பை 3 காமா. இதுல இருந்து இதை கழிச்சா என்ன ஆயிருந்தா? பீட்டா ஸ்கொயர் பை 3 காமா. இதான் கண்டிஷன் ஃபார் மினிமாவுக்கும் கண்டிஷன் ஃபார் மேக்சிமாவுக்கும் ஒரே மேக்ஸ் தான்ப்பா. மேக்ஸ்ல மாற்றம் கிடையாது. ஏன் மாற்றம் கிடையாதுங்கிறது நானே இன்ஜினியரிங்ல தான் படிச்சேன். படிச்சு அப்போ ஒரு சில லாஜிக்ஸ்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்.
லேட்டரா எனக்கு அந்த லாஜிக் பெருசா சாட்டிஸ்ஃபை ஆகல. இந்த மாதிரி ப்ராப்ளத்துல கண்டிஷன் ஃபார் மினிமா கேட்டாலும் மேக்சிமா கேட்டாலும் ஒரே லாஜிக் போங்க. மினிமால வேரியபிள் நியூமரேட்டர்ல இருக்கும், மேக்சிமால வேரியபிள் டினாமினேட்டர்ல வரும். இல்லைன்னா மினிமால வேரியபிள் டினாமினேட்டர்ல வரும், மேக்சிமால என்ன ஆகும்னா நியூமரேட்டர்ல வரும். ஒரு சின்ன லாஜிக் வரும். இங்க அது சாட்டிஸ்ஃபை ஆகல. பட் இந்த மாதிரிதான் இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்றாங்க. ஸோ அதனால நீ என்ன பண்ணிடு, இதே ஸ்டைல்ல அப்ரோச் பண்ணிடு. ஸோ 12th கொஸ்டின் ஓவர். 13th கொஸ்டின் எடுக்கு. The equivalent resistance between A and B is. முதல்ல அவங்க கொடுத்திருக்கிற நெட்வொர்க்கை வரைஞ்சுக்கிறோம். இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். பார்க்க தான் பயங்கரமா தெரியும், ஆனா பயங்கர சிம்பிள். எல்லா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூம் போட்டுக்கலாம். 1 1 6, அப்புறம் இது 2, இது 8, இது 4, இது 6, இது 12, இது 1.5, இது 0.5. இந்த 12 டிஸ்டர்ப் பண்ணலாம், அப்படியே வரைஞ்சிட்டு. என் பிளான் என்னன்னா சிங்கிள் ரெசிஸ்டன்ஸ் அப்படியே வரைகிறது. அப்ப இந்த 6ஐயும் டிஸ்டர்ப் பண்ணலாம், அப்படியே வரையும். இது ரெண்டு எப்படி இருக்கு, சீரீஸ். அப்ப 2 ஓம்னு மாத்திக்கலாம். இது ரெண்டு எப்படி இருக்கு, சீரீஸ். 1.5 + 0.5 2 ஓம்னு மாத்திக்கலாம். இது ரெண்டு எப்படி பாருங்க, பேரலல். எப்படி பாருங்க, ரெண்டு பேரோட எண்டு ஒரே இடத்துல கனெக்ட் ஆயிருக்கா, கரண்ட் வந்து ரெண்டா பிரியுதா, இதோட பிகினிங் இதோட பிகினிங் இங்க வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. அப்ப 8 2 என்னது, பேரலல். 8ஐயும் 2ஐயும் பேரலல் பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும்னா 16/10 1.6. அதே மாதிரி இந்த 4 6 என்னது, பேரலல். 4ஐயும் 6ஐயும் பேரலல் பண்ணா 2.4. இப்ப இது ரெண்டு எப்படி சீரிஸ். 2.4 + 1.6 4 ஓம்னு வந்துடும். இதுக்கான கன்சால்டேட்டட் ஆன்சர். இப்ப எல்லாமே எப்படி இருக்கு, பேரலா இருக்கு. பேரலல்ல ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 1/R1 + 1/R2 + 1/R3 + 1/R4 + 1/R5. இப்ப நீ சால்வ் பண்ணி இந்த இடம் தான் நீ புரிஞ்சுக்கணும். நம்மளோட பேரலல் லாஜிக் சாட்டிஸ்ஃபை ஆகுது பாருங்க. எப்படிப்பா, வந்த கரண்ட் ரெண்டா பிரிஞ்சு, ஏன் இங்க இருந்து கரண்ட் வர மாதிரி பண்றோம், அவங்க ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் A and B இந்த டெர்மினலை தான் ஹைலைட் பண்றாங்க. அப்ப எந்த டெர்மினல் ஃபர்ஸ்ட் டெர்மினலோ அங்க இருந்து ஒரு கரண்ட் வர மாதிரி நம்மளா ஃபீல் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி தியரி நடத்துறப்ப ரெகுலர் கிளாஸ்லயும் சொல்லியிருக்கேன், அந்த ஸ்டைல பண்ணணும். ஸோ வந்த கரண்ட் ரெண்டா பிரியுது. அப்ப பேரலுக்கான ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்க வந்து சேர்ந்துருச்சு, இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்க வந்து சேர்ந்துருச்சு. இப்போ பிகினிங் ரெண்டு ஒரே பாயிண்ட், எண்டும் ஒரே பாயிண்ட் இருக்கு. அப்ப இது ரெண்டு பேரலல். அதே லுக்ல தான் இதுவும் இருக்கு. அப்ப இதுவே டிக் பண்ணிடு. 14 The drift velocity of electrons for a conductor connected in electrical circuit is Vd. The conductor is now replaced by another conductor with the same material and same length but double the area of cross section. The applied voltage remains same. The new drift velocity of electrons will be. Drift velocity ஓட டெரிவேஷன்ல drift velocityக்கு ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணிருப்போம்ப்பா, E τ/m. இதுல ஈனா எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பேட்டரிக்கும் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப்பை உள்ள இன்சர்ட் பண்ணுங்க. dV = -CdX எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல ஒரு ஃபார்முலா பார்த்திருப்போம். dVனா பொட்டன்சியல் டிஃபரன்ஸ். பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் தான் வோல்டேஜ் இல்லைன்னா பேட்டரின்னு சொல்லலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல அகேன்ஸ்ட்னு ஒரு வேர்டு வரும், அதுக்காண்டி தான் இந்த மைனஸ் போட்டோம். இங்க அந்த மாதிரி எந்த வார்த்தையும் கிடையாது, மைனஸ் தூக்கிடலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படியே வச்சுக்கலாம். dxங்கிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ல டிஸ்டன்ஸ், இங்க லென்த். இதுல இருந்து கண்டுபிடிச்சா V/L வரும். அப்ப பேட்டரி, எலக்ட்ரானோட சார்ஜ் வேல்யூ, கொலிஷன் டைம், லென்த், மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். இதுதான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட ஃபார்முலா. இப்போ ஒரு கண்டக்டருக்கு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி Vd, இன்னொரு கண்டக்டர் எடுக்கிறாங்க சேம் லென்த், அந்த கண்டக்டருக்கும் சேம் பேட்டரி தான் கொடுக்குறாங்க, ஏரியா மட்டும் மாறி இருக்கு. அப்ப ட்ரிஃப்ட் வெலாசிட்டி என்னன்னு கேக்குறாங்க. ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு ஏரியாவுக்கு என்ன இல்ல, சம்பந்தமே இல்லை. அப்படின்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ரிமைன் சேம். அப்ப நம்ம ஆப்ஷன் டி எடுக்கும். கிளியரா?
15th question. The length of a metallic wire is increased by 20% and its area of cross section is reduced by 4%. The percentage change in resistance of the metallic wire is எப்படி கண்டுபிடிக்கிறது? நார்மலா ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா ரோ எல் பை யூ. எனக்கு புது ரெசிஸ்டன்ஸ் வேணும். ஒயர் மாறாதனால ரோ மாறாது, ஆனா லென்த்தும் மாறி இருக்கு, ஏரியாவும் மாறி இருக்கு. லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, ஏரியாவை ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. லென்த்தை 20% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, ஏரியாவை என்ன பண்ணிருக்காங்க 4% ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க கொடுத்திருக்கிற டேட்டா வச்சு லென்த் அண்ட் ஏரியா நியூ ஒன் நீங்க கண்டுபிடிச்சு போட்டு அதுக்கப்புறம் நீ பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் இன் ஆர் பர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ் இன் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் சிம்பிள், பட் ஒர்க்கிங் ஹெவியா இருக்கும். லென்த் எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 20. கவனிங்க, பர்சன்டேஜ்ல ஒரு டேட்டா கொடுத்துட்டாங்கன்னா நீங்க ஃபார்மட்டை ஃபாலோ பண்ணுங்க. ஃபார்மட் படி ஒரு பிராக்கெட் போட்டு இன்டூ 100 எழுதிருங்க. கீழே ஒரிஜினல் லென்த் எழுதுங்க, அது எல். இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால மேல இன்க்ரீஸ் இன் லென்த் எழுதுங்க. இன்க்ரீஸ் இன் லென்த்னா என்ன பார்த்தோம்? ஃபைனல் லென்த் மைனஸ் இனிஷியல் லென்த். இப்ப இதையும் சேல் பண்ணா 0.2 வரும். இஸ் ஈக்குவல் டு எல் டேஷ் மைனஸ் எல் பை எல். கிராஸ் பண்ண 0.2 எல் இஸ் ஈக்குவல் டு எல் டேஷ் மைனஸ் எல் வந்துடும். அப்போ புது லென்த் கண்டுபிடிச்சா 1.2. லாஜிக் புரியுதா? இதே மாதிரி ஏரியா எவ்வளவு ரெடியூஸ் ஆயிருக்கு? 4% ரெடியூஸ் ஆயிருக்கு. அப்ப இங்க 4 போட்டு ஃபார்மட் ஃபாலோ பண்ணுங்க, இன்டூ 100. கீழே ஒரிஜினல் ஏரியா போடுங்க, மேல ரெடியூஸ்ட் ஏரியா இல்ல டிக்ரீஸ் இன் ஏரியா போடணும். டிக்ரீஸ்னா இனிஷியலா ஜாஸ்தியா இருக்கும், ஃபைனலா கம்மியா இருக்கும். அப்ப ஏ மைனஸ் ஏடா. நீ மாத்தி எழுதிடக்கூடாது. பர்சன்டேஜ்ல எப்பயுமே மேல எழுதுற பேட்டர்ன் பாசிட்டிவ் ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணாது, ரொம்ப முக்கியம். இன்க்ரீஸ்னா கடைசியா தானே ஜாஸ்தியா இருக்கும், அப்ப அதுல இருந்து இனிஷியலா கம்மி. டிக்ரீஸ்னா கடைசியா கம்மியா இருக்கும், அப்ப இனிஷியல்ல இருந்து கடைசியா கம்மி. இப்ப இதை டிவைட் பண்ணா 0.04 வரும். இந்த கிராஸ் பண்ணா 0.04 ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஏடாஸ்னு வரும். இதுல இருந்து ஏடாஸ் கண்டுபிடிச்சா 0.96 ஏ வரும். இதெல்லாம் கொண்டு வந்து இங்க போடுறான். அப்ப புது ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரோ இன்டூ எல் டேஷுக்கு பதில் நீங்க 1.2 எல்னு போடலாம், ஏ டேஷுக்கு பதில் 0.96 ஏன்னு எழுதலாம். அப்ப 1.2ஐயும் 0.96ஐயும் டிவைட் பண்ணா 1.25 வரும். ரோ எல் பை ஏக்கு பதில் பழைய ரெசிஸ்டன்ஸ் போடலாம். அப்ப புது ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா பழைய ரெசிஸ்டன்ஸோட கூடுதலா இருக்கு. இத நீ பெர்சன்டேஜ்ல சொல்லணும். அப்ப பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு பெர்சன்டேஜ்ல சொல்லணும்னாலும் நீ அதே ஃபார்மட்டா ஃபாலோ பண்ணு. அப்ப பிராக்கெட் போட்டு இன்டூ 100 போட்டு கீழே ஒரிஜினல் எழுதுங்க, ஒரிஜினல் ஆர். மேல இன்க்ரீஸ் எழுதுங்க. இன்க்ரீஸ்னா என்ன பார்த்தோம்? ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஃபைனல் என்னப்பா? ஆர் டேஷ். இனிஷியல் வந்து ஆர். இந்த ஆர் டேஷுக்கு பதில் இதை ஃபில் பண்ணிக்கலாம். 1.25 ஆர். எல்லாத்துலயும் ஆர் காமனா இருக்கா, கேன்சல் ஆயிரும். 1.25 மைனஸ் 1 0.25. 0.25 இன்டூ 100னா 25%. இதான் வளவலா கொஸ்டின். சில பேருக்கு பர்சன்டேஜ் கம்ஃபர்டபுளா புரியும், அவங்க நேரடியாவே இதை எழுதிடுவாங்க. சில பேருக்கு கம்ஃபர்டபுளா புரியாது, அவங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்றது நல்லது. அறகுறையா ஃபாலோ பண்ணி சொதப்பிடாத. ஒரு இதுக்கு எழுத தெரிஞ்சுக்கிட்டு இன்னொருக்கு எழுத தெரியலனாலும் வேஸ்ட் தான். அதனால நீ ப்ரொசீஜரா போயிடு. நான் எந்த இடத்துலயும் பர்சன்டேஜ்ல இந்த ஃபார்மேட்டை விட்டு வெளியே போய் ஒரு ப்ராப்ளம் நான் என்னோட நோட்ஸ்ல சால்வ் பண்ணிருக்க மாட்டேன். ஏன்னா அது குழப்பத்தை உண்டு பண்ணும். நான் அந்த மாதிரி சால்வ் பண்ணிட்டேன்னா இன்னொரு ப்ராப்ளம் உனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால பர்சன்டேஜ்ல டேட்டா கொடுத்தாவோ கேட்டாவோ நான் ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுவேன். ஒரே ஒரு சின்ன டிப் எப்பயும் மறந்துடாத, நியூமரேட்ல நீ எழுதுறதா ஆல்வேஸ் பார்க்கணும். அதை மைண்ட்ல வச்சு. கொஸ்டின் நம்பர் 16. A current of 2 ampere flows through a wire of cross-sectional area 25 millimeter square. The number of free electron in a cubic meter are 2 into 10 power 28. The drift velocity of electron is dash into 10 power minus 6 meter per second. Drift velocity கேட்டிருக்காங்கப்பா, கரண்ட் கொடுத்துட்டு. நம்மள்ட்ட கரண்ட்டுக்கும் drift velocityக்கு என்ன இருக்கு? ரிலேஷன்ஷிப் இருக்கு. என்னப்பா ஃபார்முலா? I is equal to NAEV. இதுல இருந்து ட்ரிப்ட் வெலாசிட்டி கண்டுபிடிச்சா I டிவைடட் பை NA வரும். எல்லா டேட்டாவும் அவைலபிள் தான். I எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 2 ஆம்பியரா? ஆமா 2 ஆம்பியர். N எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 2 into 10 power 28.
ஏரியா 25 millimeter ஸ்கொயர் மறந்துடாம மீட்டர் ஸ்கொயருக்கு மாத்திடுங்க. E 1.6 into 10 இப்ப நீ சால்வ் பண்ணிடு. 25 into 1.6 போட்டா 100 வந்துடும். அப்ப ஈஸியா உனக்கு என்ன ஆயிருந்தா சால்வ். ஒன்னும் பெரிய பிரச்சனை இருக்காது. அடுத்த கேள்வி பாருங்க 17. The number density of free electron in copper is nearly 8 into 10 power 28. A copper wire has its area of cross section 2 into 10 power minus 6 meter square and it's carrying a current of 3.2 ampere. The drift speed of the electron is dash into 10 power minus 6 meter per second. Again அதே ப்ராப்ளம் நம்பர் முடிஞ்சிருச்சு. கரண்ட் கொடுத்துட்டு drift velocity. அப்ப இதே ஃபார்முலா. கரண்ட் எவ்வளவுப்பா சொல்லியிருக்காங்க? 2 ampere. சாரி, கரண்ட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 3.2 ampere. அப்புறம் நம்பர் டென்சிட்டி 8 n எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 8 into 10 power 28. ஏரியா எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 2 into 10 power minus 6. ஈக்கு பதில் நம்மளுக்கு ரொட்டீன் நம்பர் தான் 1.6 into 10 power. ரெண்டும் ஒரே ப்ராப்ளம் தான். நம்பர் மட்டும் என்ன ஆயிருக்குன்னா மாறி. ரொம்ப ரேர்ப்பா இந்த மாதிரி வர்றது. ஒரே இயர்ல வர்றது ரேர். நான் ஒரே இயர்ல இப்ப இதெல்லாம் ஒரே வருஷத்துல வந்து வேற வேற கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற கொஸ்டின் தானே. இப்ப கொஸ்டின் செட்டர் எவ்வளவு கவனமா இருக்காருன்னு பாத்தீங்க. ஒரு கொஸ்டின் பேப்பர்ல வந்து அதே கொஸ்டின் இவர் என்ன பண்ண மாட்டீங்க, ரிப்பீட் பண்ண மாட்டீங்க. ரொம்ப ரேரா தான் இது. 18 10 resistor each of resistance 10 ohm can be connected in such as to get maximum and minimum equivalent resistance. The ratio of maximum and minimum equivalent resistance will be. இது நான் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன். சீரீஸ்ல ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆயிருந்தா ஈக்குவலன்ட் கிரேட்டரா மாறும். பேரலல்ல ஈக்குவலன்ட் என்ன ஆகும்னா சின்னதாகும். இப்ப நீ 10 பேரல் பண்ணா 5 ஆயிடும். 10 சீரீஸ் பண்ணா 20 ஆயிடும். அப்ப மேக்சிமம் ஈக்குவலன்ட்டுக்கும் மினிமம் ஈக்குவலன்ட்டுக்கும் ரேஷியோ கேட்கறாங்க. மேக்சிமம் ஈக்குவலன்ட்னா சீரீஸ், மினிமம் ஈக்குவலன்ட்னா பேரல். சீரீஸ்ல R1 plus R2 இப்படியே என்ன ஆயிட்டு இருக்கும், போயிட்டே இருக்கும். பேரலல்ல 1/RP is equal to 1/R1 plus 1/R2 போயிட்டே இருக்கும். மொத்தம் 10 ரெசிஸ்டார், எல்லாரோட வேல்யூ 10. அப்ப 10 plus 10 plus 10 10 தடவை கூட்டினா என்னப்பா வந்துடும், 100ன்னு வந்துடும். இங்க 1/RP is equal to 1/10 plus 1/10 இதே மாதிரி 10 தடவை எழுதுனா என்னப்பா ஆயிரும், 10/10ன்னு வரும். 1/RP is equal to 10/10 is equal to 1. இதுல இருந்து RP கண்டுபிடிச்சா 1 ஆயிரும். மேக்சிமம் ஈக்குவலன்ட்டுக்கும் மினிமம் ஈக்குவலன்ட்டுக்கு ரேஷியோ. அப்ப 100 ரேஷியோ 1 100. இதான் எனக்கு மிச்சம் அடுத்த கிளாஸ் பார்ப்போம். ஓகே, அடுத்த கிளாஸ் நியூ இயர் அன்னைக்கு போடுவோம். கிளியர் தானே? ஓகே, போலாம். ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கிறவங்க லாக் அவுட் ஆயிக்கலாம். ரிமைனிங் போர்ஷனுக்கான கிளாஸ் டைமிங் லேட்டரா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம்.